எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை உட்பட பதிவாளர் சேவை வரையிலான நிறைவேற்று தர பதவிகள் மற்றும் பதவி நிலை தரத்தில் உள்ள பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடாத்தப்படுகின்ற திறந்த மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிப் பரீட்சைகளின் கிரகித்தல், மொழியாற்றல், பொது நிர்வாகம் தொடர்பான விடை ஆய்வு 2 என வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிற, எளிமையாக எங்களால் கிரகித்தல் என புரிந்து கொள்ளப்படுகிற வினாத்தாள்களுக்கான ஒரு ஒருங்கிணைந்த வழிகாட்டல் செயலமர்வில் அக்டோபர் மாதத்தினுடைய இன்னும் ஒரு செயலமர்வில், முறைப்படியாக குறிப்பிட்டால் 3வது செயலமர்வு. இந்த செயலமர்வில் புதிய ஒரு வினாத்தாளோடு சந்திக்கணும். நாங்கள் இந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய வினாக்கள் நாங்கள் பரிசீலிக்கிற போது அல்லது இந்த வினாக்களுக்கான விடைகளை தேடுகிற போது நீங்கள் இந்த வினாத்தாளுக்கு எவ்வாறு விடையளித்தீர்கள் என்பதை மட்டும் பார்ப்பது அல்லது கேட்ட வினாவுக்கு மட்டும் விடைகளை தேடுவது எங்களுடைய நோக்கமாக இருக்காது. ஒவ்வொரு உரைப்பகுதிக்கு ஊடாகவும் அதனை பல்வேறு பரிமாணங்களில், மல்டி டைமென்ஷன் வியூ, புரிந்து கொள்வது எங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஆகவே இதில் அதிகமான நேரம் செலவாகிறது என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் இவ்வளவு நேரம்தான் இந்த கேள்விக்கு செலவாகும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. உண்மையிலே இங்கே ஒரு கேள்விக்கு நீங்கள் செலவிடக்கூடிய சராசரியான நேரம் 2 நிமிடங்கள் மற்றும் 20 வினாடிகள் என்கிற அடிப்படையில் தான் இருக்கும். சில வேளைகளில் நீங்கள் அதை சிலவற்றுக்கு அதிகமான நேரம், சிலவற்றுக்கு குறைவான நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் சில வேளைகளில் ஒரு உரைப்பகுதியை 1/2 மணி நேரமாக பேசுவோம். பல பேரிடம் அந்த கேள்வி இருக்கிறது, நீங்கள் அப்படி பேசுவதற்கு என்ன காரணம் என்று. நான் அதிக நேரம் எடுத்து பேசுவதன் மூலமாக நீங்கள் பரீட்சைகளில் குறைந்த நேரத்தில் அந்த வினாக்களுக்கு விடையளிக்கலாம். இதுதான் அதுக்குரிய பதில். இந்த பதில் விளங்க இல்லைன்னா அப்புறம் நீங்கள் என்னிட தனியாக கேட்டுக்கொள்ளுங்க. சரி, இப்போ நாங்கள் இந்த வினாபத்திரத்துக்கு விடையளிப்பது தொடர்பில் பிள்ளைகளுக்கு சில அறிவுறுத்தல்களை தான் சொல்ல வேணும். எப்பவுமே தரக்கூடிய வினாத்தால நீங்கள் நேரம் ஒதுக்கி செய்து பழகுங்க. இப்போ இருந்தே அதை தொடங்க வேணும். தரப்படுகிற ஒரு வினாத்தால நீங்கள் பிரிண்ட் பண்ணி, அதுக்கு முன்னே வாசிக்கக்கூடாது, பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பொருத்தமான ஒரு நேரத்தை ஒதுக்கி கொண்டு 2 மணி நேரம் உங்களால் ஒதுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல இருந்து அந்த வினாத்தாளுக்கு விடையளிக்க வேணும். 2 மணி நேரம் சரியாக அலாம் வச்சு செய்ய வேணும். அப்படி செய்து பார்க்குற போது உங்களுக்கு தெரியும் 2 மணி நேரத்தில் எத்தனை வினாக்களுக்கு உங்களால் விடையளிக்க முடிகிறது என்று சொல்லி. ஒன்றும் பதட்டப்பட தேவையில்லை. 50 வினாக்களில் இப்போதைக்கு 30 வினாக்களுக்கு தான் விடையளிக்கக்கூடியதாக இருக்குது என்றால் பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும், 30ல் இருக்கு. அடுத்த பேப்பருக்கு பார்ப்போம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி. சரிதானே? அதில் 30 வினாக்களில் எத்தனைக்கு சரி வருகுது என்று பார்ப்போம். சில வேளை 15 தான் சரி வருது, கவலைப்பட தேவையில்லை, அடுத்த பேப்பரில் பார்ப்போம். சிறுக சிறுக முன்னேறலாம். எப்படி இருந்தாலும் ஆக குறைந்தது எங்களுடைய பரீட்சைகளுக்கு 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்திலையும் நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ளலாம், நிறைய எங்களை முன்னேற்றி கொள்ளலாம், பொலிஷ் பண்ணிக்கொள்ளலாம். அவ்வாறு பட்டை தீட்டிக் கொள்வதன் மூலமாக பரீட்சையை வெற்றிகரமாக பதட்டம் இல்லாமல் அணுகக்கூடியதாக இருக்கும். அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. மற்றது, எப்பவுமே தரப்பட்ட அறிவுறுத்தலை தெளிவாக வாசிங்க. அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக விடையளிப்பதில் மிக கவனமாக இருக்க வேணும். அறிவுறுத்தல்கள் பின்பற்றுவது மிக முக்கியம். விடைகளை தவறாக அளித்தால் எந்த பயனும் இல்லை. உதாரணமாக, பென்சிலை பயன்படுத்த வேணாம் என்றால் பென்சில் பயன்படுத்தக்கூடாது. கருப்பு நிற அல்லது நீல நிற பேனாவை பயன்படுத்துங்க என்றால் அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். சொற்களில் எழுதும்படி குறிக்கப்பட்டிருந்தால் குறியீடுகளை பயன்படுத்தக்கூடாது. சரி பிழை என்று எழுத சொன்னால் சரி பிழை என்று எழுத வேணும், சரி பிழை போடக்கூடாது. சரியான விடையை குறிப்பதற்கு தவறான விடையை வெட்டி விடுக என்றால் சரியான விடைகளை கோடு போடக்கூடாது. சரிதானே? அதே போல தரப்பட்ட வினாத்தாளிலேயே விடையளிக்க என்று சொல்லப்பட்டிருக்குமாக இருந்தால் தரப்பட்ட வினாத்தாள் தான் விடையளிக்கணும், எக்ஸ்ட்ரா பேப்பர்ல விடை எழுதக்கூடாது. இந்த மாதிரியான அறிவுறுத்தல்களை மிகச்சரியாக பின்பற்ற வேண்டும். அறிவுறுத்தல்களை பின்பற்றாமல் பரீட்சை எழுதுவதனால எந்த பெறுபேறும் உங்களுக்கு வெற்றியளிக்கும் விதமாக அமையாது. அதில் தெளிவாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் வினாத்தாளுக்குள்ள போ. 1 மணி ஒரு வினாவுக்கு விடையளிப்பதற்கு 2 நிமிடங்கள் 2 வினாடிகள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னான். உங்களால் அப்படி முடிஞ்சதா என்று சொல்லி நீங்கள் இந்த முறை கால்குலேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அல்லது சராசரி இவ்வளவு நேரம் எடுக்குது என்று சொல்லி பாருங்க. 30 கேள்விக்கு விடையளிச்சிருக்கிறீங்க என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 44 நிமிடம் எடுத்துருக்கு. சரியா? இந்த மாதிரியாக பார்ப்போம். அது முன்னேற்றத்தை பிறகு அளவிட்டு கொண்டு வரும்.
சரி, இப்போ உரைப்பகுதிக்குள்ள போகிறேன். உங்களுடைய வசதிக்காக அதை சிறியதாக ஆக்கிட்டு அந்த பகுதியை பார்க்கலாம் என்று யோசிக்கிறேன். அது வசதியாக இருக்கும். தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து ஒன்றிலிருந்து 15 வரையிலான வினாக்களுக்கு தரப்பட்டுள்ள கூற்றுகளுள் மிகவும் பொருத்தமான விடையை தெரிந்து அதன் இலக்கத்தை எதிரே உள்ள அடைப்புக்குள் எழுதுக. முதலாவது உரைப்பகுதியை வாசிப்போம். நானும் நீங்களும் சேர்ந்து பார்ப்போம். கடந்த அண்மை காலத்தில் குறைந்த வருமானம் பெறும் வீட்டு அலகுகளினதும் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்படக்கூடிய குடித்தொகை பிரிவினரதும் வாழ்க்கை தரத்தினையும் வாழ்வாதாரத்தினையும் மேம்படுத்தும் நோக்குடன் அரசாங்கம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏறத்தாழ 3-4% வரையிலான தொகையினை உதவுதொகையின் மீதும் மாற்றல் நிகழ்ச்சி திட்டங்களின் மீதும் செலவிட்டது. இருப்பினும் கூட உயர் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டங்களின் கீழான நன்மைகளில் பெரும் பங்கினை பெற்றுக் கொண்டிருப்பதனால் சில அரச உதவுதொகைகளும் மாற்றல் நிகழ்ச்சி திட்டங்களும் வறுமையினையும் சமநிலையற்ற தன்மையினையும் குறைக்கத்தக்க அளவிற்கு காத்திரமான தன்மையினை கொண்டிருக்கவில்லை என அடிக்கடி வாதிக்கப்படுகிறது. திருப்பியும் வாசிக்கிறேன். கடந்த அண்மை காலத்தில் குறைந்த வருமானம் பெறும் வீட்டலகுகளினதும் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்படக்கூடிய குடித்தொகை பிரிவினரதும் வாழ்க்கை தரத்தினையும் வாழ்வாதாரத்தினையும் மேம்படுத்தும் நோக்குடன் அரசாங்கம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏறத்தாழ 3-4% வரையிலான தொகையினை உதவுதொகையின் மீதும் மாற்றல் நிகழ்ச்சி திட்டங்களின் மீதும் செலவிட்டது. இருப்பினும் கூட உயர் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டங்களின் கீழான நன்மைகளில் பெரும் பங்கினை பெற்றுக் கொண்டிருப்பதனால் சில அரச உதவுதொகைகளும் மாற்றல் நிகழ்ச்சி திட்டங்களும் வறுமையினையும் சமநிலையற்ற தன்மையினையும் குறைக்கத்தக்க அளவிற்கு காத்திரமான தன்மையினை கொண்டிருக்கவில்லை என அடிக்கடி வாதிக்கப்படுகிறது. சரி, இவ்வளவும் காணும். 2 தடவை வாசிச்சாச்சு. ஏற்கனவே நீங்களும் வாசிச்சிருப்பீங்க என்கிற அடிப்படையில் எனக்கு யாராவது இந்த விடயங்களை விளங்கப்படுத்தி சொல்ல வேண்டும். என்னுடைய விளக்கத்துக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் இதுல சொல்லப்படுகிற மாற்றல் நிகழ்ச்சி திட்டம் என்பதனுடைய கருத்து, மாற்றல் நிகழ்ச்சி திட்டம் என்பதனால வெளிப்படுத்தப்படுகிற கருத்து மரியநாயகம் பேசுங்க. மானியம். மானியம். சரி, அதுக்கான ஒரு ஒத்த சொல் மானியம். மானியம் என்கிறத வேற விதமாக விளங்கப்படுத்தலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த மானியம் பல்வேறு விதம். உரமானியம் என்று சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீங்க தானே? உரமானியம் என்கிறது அதாவது அந்த செலவில் ஒரு பகுதியை அரசாங்கம் கொடுக்கும். உற்பத்தி நடக்கிற போது சில வேளை ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு காசு என்று சொல்லி அரசாங்கம் கொடுக்கும். அப்படி வருகிறது மானியம். அதுவும் ஒரு மாற்றல் நிகழ்ச்சி திட்டம் தான். இந்த மாற்றல் நிகழ்ச்சி திட்டம் என்பதற்கான கருத்தை எனக்கு வேற மாதிரி தெளிவுபடுத்தலுமா? கதைங்க. ஓம் சார், காலத்து காலம் அந்த அரசாங்கம் முன்வைக்கின்ற நிகழ்ச்சி திட்டங்கள், அதாவது உதவித்தொகை போன்று வழங்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டங்களா இருக்கும். உதாரணமா அஸ்வஸ்ம நல திட்டங்கள். அதே போல மரியநாயகம் சொன்னதும் சரி, நீங்க சொன்னதும் சரி. நான் வேற விதமாக எனக்கு விளங்கக்கூடிய மாதிரி இன்சாத் பேசுங்க. இது ஒரு பக்கம் சார்ந்த கொடுப்பனவு. அப்படி என்றால் அதாவது அரசாங்க செலவு மாற்றம் தான் ஏற்படுமே, அது வருமானம் இருக்காது. தனுஷா? வறுமையை மாற்றுகின்ற நிகழ்ச்சி திட்டம். மதுராங்கன்? சார், வளர்ச்சி திட்டம். மதி? காசா இல்லாம சார், நிதி இல்லாம பொருளா கொடுக்கறது. உதாரணம் இந்த உரமானியம் என்று காசு கொடுக்காம உரத்தை கொடுக்கறது. அப்படி கொடுக்க. சரி, சுகுமாரி? இப்ப ஏதாவது வைக்கிற சிறு கைத்தொழில்கள், இப்ப கோழி குஞ்சு கொடுக்கறது, அப்படி அந்த
சரி சரி சரி. அதுக்குரிய உதவி திட்டம். எல்லாருக்குமே அது விளங்கி இருக்குது. ஆனால் மரியநாயம் இதை சொல்ல போறீங்க, சொல்லுங்க. பலனை பெற்றுக்கொள்ளாத அரசாங்கம் ஏதாவது பிரதி உபகாரம் கிரேட் பெற்றுக்கொள்ளாது கிரேட் கிரேட். இதைதானே வழங்குவதுதான் உங்கள்ட்ட முதல்ல மானியம். கேட்டேன். இதைத்தானே நான் முதல்ல உங்கள்ட்ட கேட்டேன். மாற்றல் நிகழ்ச்சி திட்டம் என்றால் ஒரு கொடுப்பனவு ஒரு பக்க கொடுப்பனவாக இருக்கும். அதாவது இந்த கொடுப்பனவுக்கு பதிலாக எந்த விதமான பொருளோ சேவையோ அந்த கொடுப்பனவை பெறுபவரிடமிருந்து பெறப்பட மாட்டாது. இப்ப அரசாங்க உத்தியோகர்களுக்கு கொடுக்கிற சம்பளம் ஒரு மாற்றல் அல்ல. ஏன்? அது அவர்கள்ட்ட இருந்து சேவையை பெற்றுக்கொண்டு பணத்தை கொடுக்கிறோம். ஓய்வூதியர்களுக்கு கொடுக்கிற ஓய்வூதியம் ஒரு மாற்றல். அது வழங்கப்படுகிற காலத்திலே அவர்கள்ட்ட இருந்து பொருட்களோ சேவைகளோ பெற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதுபோல பொருளாக கொடுத்தா என்ன, பணமாக கொடுத்தால் என்ன, சரி. அதுல மாற்றல் நிகழ்ச்சி திட்டம் என்பது ஒரு பக்க கொடுப்பனவாக இருக்கும். அதற்கு பதிலாக எந்த பிரதி உபகாரமும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பொருட்களோ சேவைகளோ பெறப்படாது. உதவுதொகை என்பதும் ஒரு பண கொடுப்பனவு. சரிதான? உதவுதொகை என்றால் அது ஒரு பண கொடுப்பனவு. மாற்றல் நிகழ்ச்சி திட்டங்கள் என்பது அது பணமாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம். சரியா? ஏ என்கிற பெயர்ல ஒரு ஆள் இருக்கிறீங்க, உங்களோட முழு பேரை போட்டுக்கொள்ளுங்க. சரி. இனி அடுத்த கேள்வி நான் கேட்கிற போது இதுக்கு யார் பதில் சொல்றீங்களோ அவங்க மட்டும் அக்கௌண்ட் பண்ணுங்க. இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியர் என்ன நோக்கத்தோடு இந்த உரைப்பகுதியை எழுதுகிறார், என்ன எழுதுகிறார் என்பது என்னுடைய கேள்வி அல்ல. திரும்பவும் சொல்லுகிறேன், உரையாசிரியரால் சொல்லப்பட்ட கருத்து என்ன என்பது என்னுடைய வினா அல்ல. உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியை எழுதியதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அதனுடைய விளக்கத்தை எனக்கு சொல்லிடும். ஏன் இந்த உரைப்பகுதியை எழுதுகிறேன்? மரியனா சொல்லுங்க. அரசினால மேற்கொள்ளப்படுகின்ற இந்த மாற்ற கொடுப்பனவர்கள் மற்றது தொகைகளின் எதிர்பார்ப்பு, அதாவது பிரதிபலன் கிடைக்கப்பெறவில்லை என்பதை வலியுறுத்துவதற்காக இவற்றின் மீது ஒரு விமர்சனம் இருக்குது என்பதை சொல்லுவது அவருடைய நோக்கமாக இருக்குது. அதாவது அரசினுடைய வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படித்தானே, இங்க குறைந்த வருமானம் வரும் வீட்டலகுகள் மற்றது பொருளாதார ரீதியில் பாதிக்கப்படக்கூடிய குடித்தொகை பிரிவினுடைய வாழ்க்கை தரத்தையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் நோக்கோடு செய்யப்படுகிற உதவுதொகைகள் மற்றும் மாற்றல் நிகழ்ச்சி திட்டங்கள் மீதான செலவு என்பது வறுமை தணிப்பு திட்டம். வறுமை தணிப்பு திட்டங்களின் மீது ஒரு விமர்சனம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதன் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன? வறுமை தணிப்பு திட்டங்களின் மீது உரையாசிரியர் எடுத்து காட்டுகிற விமர்சனம் என்ன? சாம் கதைங்க. சார், வறுமைக்குட்பட்டவர்களுக்கான உதவுதொகை செய்யப்படுகிறது. ஆனால் அது வறுமை இல்லாமல் செல்வந்தரா இருக்கிறவர்களுக்கும் அந்த உதவுதொகை போய் சேருது என்ற குறிப்பிட்டார். இது போய் சேருகிறது சரி, ஆனால் ஒரு பிரதான விமர்சனம் இங்க சொல்லப்படுது. பிரதான விமர்சனம் என்ன? நீங்களே பேசுங்க, தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, மெட்டாக்களை பண்ணுங்க. சமநிலையற்ற தன்மை காணப்பட்டது. சாம் பேசுங்க, மெட்டாக்களுக்கு நன்ற வாய்ப்பு தாரன். சார், சமநிலையற்ற தன்மை இருக்கு. உயர்ந்த வருமானம் பெறும் குடும்பங்களும் இந்த திட்டத்தின் நன்மையை பெறுகிறாங்க சொல்றாரு சார். அது வைக்கப்படுகிற பிரதானமான விமர்சனம் அப்படியா? ஆமாம். சரி, அதை விட ஒரு தம்பி கதைச்சீங்க. சமநிலையற்ற தன்மையும் அதால குறையலைன்னு சொல்லி. சரி, ரஸ்லன் சரியா பேர் சொல்லுங்க. ஓம் சார், அந்த சமநிலையற்ற தன்மை காணப்படுது. சமநிலையற்ற தன்மை காணப்படுதா? வடிவா சொல்லுங்க. சரி, சுமனா கதைங்க. பெரும் பங்கான இத பெறுறாங்க சார், அந்த வசதியான குடும்பம் தான் பெரும் பங்கு இதுல பெறுதுன்னு சொல்லி. அது பிரதானமான விமர்சனம் என்று சொல்றீங்க. முகமது கதைங்க.
சார் என்னன்னு சொன்னா அந்த அரச உதவுத்தொகைகளும் மாற்றல் நிகழ்ச்சி திட்டங்களும் வறுமையினையும் சமநிலையற்ற தன்மையும் குறைக்கத்தக்க அளவுக்கு காத்திரமான தன்மையில கொண்டிருக்கலன்னு சொல்லி சொல்லப்படும். பிரதானமான குற்றச்சாட்டு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன பிரதானமான குற்றச்சாட்டு சொல்லப்படுவது இந்த உதவுத்தொகைகள் அல்லது இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் சரிதானே நிகழ்ச்சி திட்டங்கள் வறுமை மற்றும் சமநிலையற்ற தன்மையை குறைக்கும் அளவுக்கு காத்திரமானதாக இருக்கவில்லை. வறுமை மற்றும் சமநிலையற்ற தன்மையை குறைக்கிற அளவுக்கு காத்திரமானதாக இருக்கவில்லை. ஒரு நிமிஷம் இருங்க பிள்ளைகள் பாருங்க. சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அப்ப பார்க்க வேணும், இங்க குற்றச்சாட்டு என்று சொல்லுகிற போது அல்லது பிரதானமான விமர்சனம் என்று சொல்லுகிற போது பெரும் பங்கு இந்த கொடுப்பனவுகள்ல அல்லது உதவுத்தொகைகள்ல நிவாரண உதவிகள்ல பெரும் பங்கு கூடிய வருமானம் உள்ளவர்களுக்கும் போய் சேருது என்று சொல்லுகிறது பிரதானமான விமர்சனமா அல்லது இது வறுமையையும் வருமான ஏற்றத்தாழ்வையும் குறைக்கும் அளவுக்கு காத்திரமாக இருக்கவில்லை என்பது பிரதானமான விமர்சனமா? நீங்க ரெண்டாவது சொன்னது காத்திரமான தன்மையை கொண்டிருக்கு. அதனுடைய பலவீனம் இது இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வறுமை ஒழிப்பு திட்டங்களினுடைய பிரதான விமர்சனம் அவை வெற்றி அளிக்கவில்லை என்பது. அவை மீதான பிரதானமான விமர்சனம் வெற்றி அளிக்கவில்லை. சரி, என்னுடைய இன்னொரு கேள்வி இருக்கு. வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வெற்றி அளிக்காமை ஒரு காரியம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கான காரணம் என்ன? வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வெற்றி அளிக்காமை ஒரு காரியம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கான காரணம் என்ன? திரு சொல்லுங்க. குடும்பங்களின் தெரிவு சரியான முறையில மேற்கொள்ளப்படுகிறது. வறுமையான குடும்பங்கள், உண்மையான வறுமையான குடும்பங்கள் அவை இதுல எந்த இடத்துல இருந்து நீங்க அந்தபடியே கண்டுபிடிச்சு எனக்கு சொல்றீங்க? இந்த உரைப்பகுதியில இருந்து உயர் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டத்தின் கீழான நன்மைகள் பெரும் பங்கினை பெற்றுக் கொண்டிருப்பதனால் என்றால் பெரிய பங்கு அப்ப மெயினா அங்க சரியான தெரிவில்லாதபடியா தானே சார் அப்ப அங்க உயர்ந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் பெரும் பங்கு தெரிவு செய்யப்படுது. சரி, அப்ப நாங்கள் இது ஒரு ஊகம் தானே நீங்க சொல்லுகிறது. சரியான தெரிவு இல்லை என்று சொல்லுகிறது இதுல சொல்லப்படாத நாங்கள் உத்தேசிக்கிற ஒரு கருத்து தானே. என்ன இதுல சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலான அதை எடுத்துக்கொள்ளினோம் என்கிற விடயம். அது அவ்வாறு எடுப்பதற்கான காரணம் எங்களுக்கு தெரிஞ்ச பொது அறிவை தவிர இந்த உரைப்பகுதிக்குள்ள அது நேரடியாக இல்லை. அப்ப நாங்கள் இதுல இருக்கிற கருத்தையை சொன்னோம்னா எப்படி சொல்லலாம்? திருப்பி சொல்லுங்க. இதுக்குள்ள இந்த பந்திக்குள்ள இருக்கிற கருத்தையை சொல்வதாக இருந்த நீங்க சொன்னீங்க சரியா? உயர் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டத்தின் நன்மைகளை பெரும் பங்கை பெற்றுக்கொள்ளுதல் சரிதானே. அப்ப அதுக்குள்ள காரணத்தை நாங்க சொல்லக்கூடாது. வாசிக்கிறவருக்கு விளங்காவிட்டால் புள்ளி போட மாட்டேன். அவர் இதுக்கு இருந்துதான் விடையே எதிர்பார்ப்பார் உங்கள்கிட்ட. இப்ப விளங்குதானா? இதுக்குள்ள உங்கள்ட்ட கேட்ட விடயம் இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? வறுமை ஒழிப்பு திட்டங்களின் பலவீனத்தை எடுத்து பேசுவது அல்லது வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தொடர்பான விமர்சனத்தை முன்வைப்பது. அவர் வைக்கிற பிரதானமான விமர்சனம் என்ன திரு? பிரதானமான குற்றச்சாட்டு என்ன? வறுமை ஒழிப்பு திட்டத்தால மாற்றுகளாலையும் வறுமை ஒழிப்பு திட்டங்களாலையும் வார நன்மை பெரும் பங்கு உயர் வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு போய் சேருவது. இதுதான் அவர் சொல்லுகிற இறுதியான குற்றச்சாட்டு. இந்த கருத்து இறுதியான குற்றச்சாட்டு, உறுதி அல்ல, இறுதியான குற்றச்சாட்டு. இந்த நிகழ்ச்சி திட்டம் வறுமை மற்றும் சமநிலையற்ற தன்மையை குறைக்கும் அளவுக்கு காத்திரமாக இருக்கவில்லை. வறுமையையும் சமநிலையற்ற தன்மை, அதாவது சமநிலையின்மை என்ன, வறுமையை குறைத்து தமநிலையை ஏற்படுத்துவதில் இது காத்திரமாக இருக்கவில்லை என்பது பிரதானமான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் என்ன, அந்த காத்திரமற்ற தன்மைக்கு காரணமாக அவர் முன்வைக்கிற விடயம் எது? உயர் வருமானம் பெறுற குடும்பங்களுக்கு
உயர் வருமானமுடைய குடும்பங்களும் இந்த இந்த நிதியை அவர்கள் பெற்றுக்கொள்வதன் காரணமாக இது நிகழவில்லை. ஆகவே இங்கு காரியம் ஆக வறுமை ஒழிப்பு திட்டங்களின் காத்திரமற்ற தன்மை சொல்லப்படுமாக இருந்தால் அதற்குரிய காரணமாக உயர் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டத்தின் நன்மைகளில் பெரும் பங்கினை பெறுதல் அமைந்துவிடும். இப்ப இதை சில வேளை கேட்பார்கள் காரண காரிய தொடர்பு. பெரும் பங்கு வருமானத்தை உயர் வருமான வகுப்பினர் பெற்றுக்கொள்வதை காரணமாக எடுத்தால் காரியமாக நாங்கள் இந்த திட்டங்களினுடைய காத்திரமான தன்மை இல்லாத நிலைமையை குறிப்பிடலாம். இதை புரிந்து கொண்டு சரி. இப்ப இந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சம் 4 விதமாக உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அந்த சாராம்சத்தை சரி பிழை என்று மதிப்பதற்கு முன்பாக இந்த கூற்றுக்களை நீங்கள் சரியானவையா தவறானவையா என்று சொல்லி நாங்கள் 4 கூற்றையும் மதிப்பிட்டு கொண்டு போவோம். அதாவது இந்த கூற்றுக்களில் குறிப்பிடப்படுகிற விடயம் சரியானது எனில் ஆம் எனவும், இக்கூற்றுக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனில் இந்த உரைப்பகுதியோடு பொருந்தி போகவில்லை என்றால் இல்லை எனவும், இந்த உரைப்பகுதியிலிருந்து தரப்பட்ட கூற்றுக்களை எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை, அறுதியிட முடியவில்லை என்றால் நிச்சயிக்க முடியாது என்பதாகவும் நாங்கள் இந்த கூற்றுக்களை மதிப்பிட்டுக் கொள்வோம். தரப்பட்ட கூற்றுக்களை உரைப்பகுதியில் சொல்லப்படுகிற கருத்தோடு அவை உடன்பட்டு போனால் ஆம் எனவும், அங்கு கூறப்படுகிற கருத்திலிருந்து மாறுபடுமாக இருந்தால் இல்லை எனவும், உடன்படுகிறதா மாறுபடுகிறதா என்று எங்களால் தீர்மானிக்க முடியவில்லை எனில் நிச்சயிக்க முடியாது என்றும் பதிலளிக்க வேண்டும். முதலாவது கூற்று பார்ப்போம். வறுமை தணிப்பு நலத்திட்டங்கள் மீதான அரச செலவினங்கள் எதிர்பார்த்த விளைவுகளை தருவதாக அமையவில்லை. யார் பதில் சொல்லுகிறது? வறுமை தணிப்பு நலத்திட்டங்கள் மீதான அரச செலவினங்கள் எதிர்பார்த்த விளைவுகளை தருவதாக அமையவில்லை. ஆர்எஃப் கதை ஆம். இந்த உரைப்பகுதியில் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்க செலவினங்கள் எதிர்பார்த்த விளைவுகளை தருவதாக அமையவில்லை. ஒரு தெளிவுபடுத்தலுக்காக கேள்வி, இங்கு எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகளவை அரசு செலவினால் எதிர்பார்க்கப்பட்ட விளைவு என்ன? வறுமையான குடும்பங்களோட பொருளாதார தெளிவாக உரைப்பகுதியில இருந்தே எடுத்து எனக்கு சொல்லலாமா? வறுமை கோட்டுக்குள் இருக்கிறவங்க நன்மைய சரியான முறையில பெறணுங்கிறது. நீங்க பதட்டம் இல்லாம உரைப்பகுதியில இருந்தே எடுத்து எனக்கு சொல்ல முடியுமா? அந்த விடைய நாஸ்லூன் சொல்லுங்க. அப்படி ஒரு கேள்வி கேட்டா 2 புள்ளிக்கு அப்படியும் கேட்கலாம். ரெஜிஸ்டர் சர்வீஸுக்கு சில நேரம் அப்படி கேட்பாங்க, ஓப்பனுக்கு அப்படி கேட்பாங்க, லிமிடெட் ஆக்கள்கிட்ட கேட்பாங்க, எல்லாட்டையும் கேட்பாங்க. வறுமை தணிப்பு நலத்திட்டங்கள் மீதான அரசு செலவினங்கள் எதிர்பார்த்த விளைவுகள் அவை என்று கேட்கப்பட்டால் ருமனா ரசாக் பேசுங்க. வறுமை மற்றும் சமநிலையற்ற தன்மையை குறைத்தல். கிரேட் ஆன்சர். வறுமை மற்றும் சமநிலையற்ற தன்மையை குறைத்தல் இதுதான் எதிர்பார்த்த விளைவு. அந்த விளைவுகளை அது தரவில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த கூற்று சரியானது, நாங்கள் சரி என்று எழுதி கொள்ளலாம். சரியா? 2வது, குறைந்த வருமானம் பெறுவோரின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தும் நோக்குடன் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நன்மைகளில் ஒரு பங்கினை உயர் வருமானம் பெறுவோரும் பெறுகின்றனர். இல்லை சார். கொஞ்சம் யோசிச்சு டக்குன்னு சொல்லக்கூடாது, யோசிங்க. ஆம் சார். ஏன் ருசாயிட் இல்ல? இதுல ஒரு பங்கினை உயர் வருமானம் பெறுவோரும் பெறுகின்றனர். ஆனா பந்தியில சொல்லுத பெரும் பங்கினை பெற்றுக் கொண்டிருப்பதால் சொல்லப்படுது சார். பெரும் பங்கு என்றால் அது ஒரு பங்கு தானே, முழுவதையும் பெறுகிறார்களா இவர்கள்? வழங்கப்பட்ட தொகையில பெரும்பங்குன்னா சார், அப்ப அது கூடுதலா அவங்க தானே சார் எடுக்கிறாங்க. அப்ப நாங்க இருக்கிறது அந்த ஒரு பங்கு என்பதனுடைய அர்த்தமாக நீங்க எதை விளங்கிக் கொள்றீங்க? குறைவாக இருக்கு, குறைவாக இருக்கின்ற எடுக்கிறேன் சார். அந்த பொருள் கூடல்ல எனக்கு உடன்பாடு இல்லை சொசைட்டி. நான் சும்மா நீங்க சந்தோஷப்படணும்னாக்கா சொல்லிட்டு போயிடலாம் தானே. ஒரு பங்கை அவர்கள் பெறுகிறார்கள் என்றால் அந்த பங்கு பெரியதா சிறியதாங்கிற விளக்கம் இல்லாவிட்டாலும் அவர்கள் ஒரு பங்கை பெறுகிறார்கள். அப்ப நாங்கள் இல்லை என்று பதிலளிப்போமாக இருந்தால் இதனுடைய அர்த்தம் அவர்கள் பங்கை பெறவில்லை என்பதாக ஆகிவிடுமல்லோ. இதுக்கு நாங்கள் இல்லை என்று பதிலளித்தால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்களுக்கு இந்த
நன்மைகள்ல இருந்து இந்த திட்டங்களின் நன்மைகள்ல இருந்து எதுவுமே கிடைக்க இல்லை என்பதாக போயிடுமல்லோ. ஓம் சார். ஆனா நான் அந்த சரியான இல்ல நீங்க கோபப்படுற எனக்கு விளங்குது. அவர் பெரும்பங்கண்ட இவர் ஏதோ சமாளிக்க பாக்குறாரு ஒரு பங்கு என்று சொல்லி என்ன அவர் பெரும்பங்குன்னு சொல்றார், இவர் ஒரு பங்குன்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் பிணை எடுக்கிற மாதிரி பாக்குறாருங்க. உங்களோட கோபம் விளங்குது. ஆனால் நாங்கள் இதுக்கு இல்லை என்று பதிலளித்தால் அதிண்ட விளைவு படுபயங்கரமா இருக்கு. யோசிங்க. எந்த அவங்களுக்கு ஒரு பங்குமே போகையில என்ன மாதிரி என்ன நாங்க முழுசா அவங்கள மீட்டே விட்டுருவோம் வெளியில. அப்போ இல்லை என்பது பொருத்தமான விடை அல்ல. புரிஞ்சு நீங்க தானே, நான் உங்களை குறைச்சு கொள்ளக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. அப்போ இந்த கூற்றை நாங்கள் ஆம் என்று தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? மூன்றாவது, வறியோரின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தும் உதவுதொகை வழங்கலுக்காக அரச வருமானத்தின் கணிசமான பகுதி செலவிடப்படுகின்றது. ஒருத்தர் மான்சம் என்ற காலே இல்லையா? இந்த கணிசமான பகுதி என்றது நீங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சாதாரணமா 1.2% செலவழிக்கப்பட்டாலே கணிசமான பகுதி தானா? இங்க 4% வரைக்கும் போகுது. சுகாதாரத்துக்காக செலவிடப்படுகிற கல்விக்காக செலவிடப்படுகிறது 6% வரைக்கும் வரணும் என்று சொல்லி ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் இருக்கு. அப்போ அது ஒரு பெரிய தொகை. அப்போ ஆகவே கணிசமான பகுதி செலவிடப்படுகிறது. நான்காவது, வறுமை தணிப்பிற்காக அரசாங்கம் அதிக செலவில் வழங்கும் நலன்புரி நன்மைகள் பொருத்தமற்றவர்களை சென்றடைவதால் இச்செயற்திட்டங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகின்றன. இதுவும் என்ன சரி? இந்த 4 கூற்றுமே சரி. நாங்க எதை மிகவும் சரியான கூற்றாக எடுக்கணும்? முதலாவதுக்கும் 4ஆவதுக்கும் 4ஆவது சொல்றாக்கள் ஏன் முதலாவதை மறுதளிக்கிறீங்க? என்னன்னு சொன்னா பண்டியில சொல்லப்பட்டிருக்கு தானே சார். இந்த உயர் வருமானம் பெறவங்க அதிகமான வருமானத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க நன்மைகள்ங்கிற வகையில 4ஆவதை விட சரி. முதலாவது விடையும் சரிதானேம்மா? முதலாவது விடையும் சரி. ஆனா எக்ஸாக்டா 4ஆவது வருங்கிறது என் ஐடியா. இல்ல ஏன் நீங்க முதலாவது நீங்க நிராகரிக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்கள்ட்ட ஏதோ ஒன்று இருக்கும், அதை சொல்லத்தான் பிரச்சனையா இருக்கு. பரவாயில்ல, முயற்சி. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆனா இதுல விரிவாக சொல்லப்படுது அந்த வறுமை தணிப்புக்காக வறிய மக்களுக்கு கொடுக்கப்படுற தொகையில உயர் வருமானம் பெறவங்க அதிக வருமானத்தை பெறங்கிற விஷயம் அந்த உரைப்பகுதியில சொல்லப்பட்ட 3 கருத்துக்கள் இதுக்குள்ள உள்ளடங்குகிறது. ஒன்று, அரசாங்கம் அதிகம் செலவு செய்கிறது என்கிற விடயம் முதலாவது கூற்றில இல்லை. அதிகம் செலவழிக்கிறது என்பது. 2வது, பொருத்தமற்றவர்களை சென்றடைகிறது என்கிற காரணம் அதுக்குள்ள இல்லை. அங்கு இறுதி விளைவு மட்டும்தான், அதன் மீது சுமத்தப்பட்ட இறுதி குற்றச்சாட்டு மட்டும்தான் மேல சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது கூட்டில அந்த நலத்திட்டங்கள் செயற்திறனற்றவை என்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு அந்த குற்றச்சாட்டு 3 படிமுறைகளுக்கு ஊடாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, அரசாங்கம் பெரும் செலவு செய்கிறது. 2வது, அதில் பெரும்பகுதி வசதியானவர்களை போய் சேருகிறது. 3வது, அதனால அது செயற்திறனற்றதாகி விடுகிறது. இந்த 3 விடயங்களும் இருக்கு. இங்கு உரையாசிரியர் தன்னுடைய அந்த உரைப்பகுதியில இந்த வறுமை தணிப்பு திட்டங்களில் அரசாங்கம் பெரும் செலவு செய்வது ஒரு பயனற்ற காரியமாக அமைந்து விடுகிறது என்பதை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறேன். தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துகிற ஒரு சொற்றொடராக அந்த இடம் இருக்குது. அரசாங்கம் நிறைய செலவழிக்குது என்று சொல்லிட்டு அந்த தன்னுடைய கவலையை வெளிப்படையாக காட்டுவதற்கு ஒரு சொல்ல பிரயோகிக்கிறார். யாரேனும் அடையாளம் கண்டீங்களா வாசிக்கிற போது அந்த சொல்ல? சாரி, கிரேட். அந்த ஆன்சரை தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். இது சொல்லுகிற போது அவருடைய அந்த முழு கவலையும் அதுக்குள்ள இவ்வளோ காசை செலவழிக்கிறாங்கப்பா, இருந்தாலும் வசதியானார்கள் அந்த காசை எடுத்துட்டு போறாங்க, அதால சக்சஸ் ஆகல. இதுதான் 3 விஷயம். அரசாங்கம் பெரிய தொகை காசை செலவழிக்குது, அது பாசிட்டிவ். இருந்தாலும் கூட பெருமளவு வசதியானாக்கள் அந்த காசை கொண்டு போயிடுறாங்க.
அதனால அது சக்சஸ் ஆக இல்லை. இந்த இருப்பினும் கூட என்பதற்கு மேல சொல்லப்படுகிறது ஒரு நேர்நிலை வாக்கியம், ஒரு பாசிட்டிவ் திங்கிங். இதுக்கு கீழே வருகிறது ஒரு நெகட்டிவ் மேட்டர் ஒன்றை அவர் சொல்ல வாரார். சரிதானே? அந்த இப்படி அழகா ரசிச்சு படிக்க வேணும். பாருங்க, இப்ப இந்த கூட்டா கணிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம் தேவையே இல்லை. ஏன்னா நான் இவ்வளவு எடுத்து பேசுகிறேங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு உரைப்பகுதியை சந்திக்கிற வேளைகளில் பகுப்பாய்வு செய்கிற இது 3 படிமுறைகளுக்கு கூடாக சொல்லப்படுது. ஒன்று, அரசினால செய்யப்படுகிற ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிறேன், வறுமை தணிப்புக்காக பெருமளவு செலவு செய்கிறது. அதுக்கு பிறகு இருப்பினும் கூட என்று சொல்லி, 2வது அங்க நிகழுகிற ஒரு பொருத்தமற்ற சூழ்நிலையை விளங்கப்படுத்துகிறார். 3வது அதனுடைய இறுதி விளைவு பாதகமாக இருப்பதை காட்டுகிறார். அழகாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பகுதி. இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த உரைப்பகுதியை நாங்கள் வாசித்து மதிப்பீடு செய்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி. சரி, சொல்லுங்க. சார், எனக்கு இதுல 2 விஷயங்கள் தெளிவில்லாம இருக்குது. ஒன்று, மொத்த உற்பத்தின்னு சொல்லி அங்க எங்குமே குறிப்பிடப்படல. இத்தனை சதவீதம் மொத்த உற்பத்தியில இத்தனை சதவீதம் 3% 4% செலவழிக்கப்பட்டதில்லை. அதால அந்த முடிவு முதலாவது விடயமிருக்கிறீங்க சார். சொல்லுங்க ஐயா. இதுல நமக்கு பொதுவான இந்த பந்திக்கு வெளியில வச்சு பார்த்துதான் இலங்கையின் பட்ஜெட்ல மொத்த உற்பத்தியில இலங்கையின் பட்ஜெட்ல இல்லப்போ நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில ஒரு ஆண்டுல நாட்டுல நடந்த மொத்த உற்பத்தியில இப்ப நாட்டுல இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து உழைச்ச காசு 100 ரூபாய் என்றால் அதுல 4 ரூபாய் நிவாரணத்துக்கு செலவிடப்பட்டிருக்கு. சார், அப்ப நாங்க எப்படி சார் அதிக செலவுங்கிறத 4வது விடயம் எடுக்கிற? நான் அதைத்தான் யோசிச்சேன். நான் இப்ப அதுல கொள்ளப்படுகிற 4வது விடயத்துல அதுல சொல்லப்பட்ட அதிக செலவில் வழங்கும் நலன்புரி. இப்ப இது அதிக செலவுன்னு நாம எதை வச்சு எடுக்கிறதுக்காக வேண்டிய, இப்ப 1வதும் சரி 4வதும் சரி, நாங்க இந்த பந்திக்கு வெளியில போய்த்தான் அதை அதிக மொத்தமா உயர்ந்த அதிக செலவுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் 1வது கொடுத்தேன். இது எந்த நியாயமான விஷயமா பட்டது? நான் என்ன சொல்ல வரேன்? 2வது என்ன தெளிவில்லை என்ன சொன்னீங்க? மற்றது 1வதுக்கு ஏன் அதுல இந்த முடிவெடுக்கலாம்னு சொன்னா, அவரு பொதுவா அவர் அந்த பந்தின சுருக்கத்தை 1வது சொல்லிட்டாரு, விளைவுகளை தருவதாக அமையவில்லை. ஆனா 4வதுல வெளியில மக்கள் விமர்சிக்கிற மாதிரி அவரை தாண்டி இது ஒரு இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறது ஒரு வெளியால ஒரு விடயமா காணப்படுங்கிறதுக்காண்டித்தான் நான் அதையும் 4வதா சாய்ஸ் பண்ணல. சரி சரி. இப்ப அவருடைய கேள்வி, இப்போ 1வது விடயம் என்ன கேட்டார் என்றால், இந்த 3% ஒரு கணிசமான தொகை என்கிறத நீங்க எப்படி புரிஞ்சு கொள்றீங்கன்னா, இது நான் சொல்லுகிறேன் ஒரு அடிப்படையான எங்களுடைய புரிதல் தான். இந்த பந்தியில அது கணிசமான தொகை என்று சொல்லப்படாவிட்டாலும் ஒரு நாட்டின் மொத்த வருமானம் செலவிடப்படுகிற துறைகள் பற்றிய ஒரு அடிப்படை அறிவு நாங்கள் ஒரு உயர்நிலை பரீட்சைக்கு தோற்றுகிற எங்கள்கிட்ட ஒரு பேசிக் இருக்கு. அப்போ நாட்டின் மொத்த வருமானத்துல கிட்டத்தட்ட 25ல் 1 பங்கு, மொத்தமா 25 துறைகள்ல மிகப்பெரிய பெரிய துறைகள் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற போது கிட்டத்தட்ட 25ல் 1 பங்கு 4% செலவழிக்கிறது என்கிறத கணிசமானது என்று உணர்ந்து கொள்ளலாம் என்கிறது என்ற அபிப்பிராயம். மற்றது இந்த விமர்சனத்துக்கு உள்ளாகிறது என்று சொல்லுகிறது. இங்க கீழே அவர் சொல்லுகிறார், உண்மையில ஒரு கண்டிக்கிறது மட்டுமல்ல, இதை பற்றிய ஒரு வாத விவாதங்கள் நிகழ்கிறது. இவற்றை இந்த திட்டங்கள் தொடர்பில் பல எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது என்பதாகத்தான் இருக்க வேணும். ஏனென்றால் காத்திரமான தன்மையை கொண்டிருக்கவில்லை என அடிக்கடி வாதிக்கப்படுகிறது. 1வது கூற்று தவறானது அல்ல, அதுல நீங்க தெளிவாயிருங்க. நான் இந்த 1வது கூற்று ஒருபோதும் தவறானது என்று சொல்ல இல்லை. 1வதும் இருக்குது 4வதும் இருக்குது என்கிற போது ஏன் 4வது மேலோங்கி நிற்கிறது என்று நான் கேட்கிறேன்டா, அங்க காரண காரியங்களையும் உள்ளடக்குவதனால 1வதுல பார்க்க 4வது தெளிவாக இருக்குது. நீங்க 2வது 3வதுக்குள்ள ஒரு தினம் வர இல்லை என்னென்றால் அது பிரதான கருத்து அல்ல. அது சொல்லப்படுகிற அந்த கூற்றை வச்சுக்கொண்டு அது பிரதானமான கருத்து அல்ல. உண்மையாக இங்க பிரதானமான கருத்து குற்றச்சாட்டு தான். அது 1வது. 4வதும் குற்றச்சாட்டு தான். அந்த குற்றச்சாட்டு அங்க பொருத்தமற்றவர்களை சென்றடைதல் என்கிற காரணத்தையும் சொல்லி இருக்கு. சரி, கணிசமான செலவு அல்லது அதிக செலவு என்கிறத தவிர்த்தாலும் கூட காரணத்தை சொல்லுவதன் காரணமாக 1 விட 4 சிறந்ததாக இருக்கும். சரியா?
அடுத்த பகுதிக்குள்ள போகட்டா ரோசைட்? ஓம் சார், தேங்க்யூ சார். ஓகே, அடுத்தது இந்த அடுத்த உரை பகுதிக்குள்ள போகிறோம்ல. இப்ப ஆசிங்க தற்காலிக மதிப்பீடுகளின் பிரகாரம் பெரும்பாலும் வீட்டுத்துறையில் இருந்தான கேள்வி வளர்ச்சியினை விட உயர்வாக இருந்த கைத்தொழிலில் இருந்தான குறைவடைந்த கேள்வியின் காரணமாக மின்சார விற்பனைகள் 2020 14,287 கிலோவாட்ஸ் மணித்தியாலங்களாக 2.2% கொண்ட வீழ்ச்சி ஒன்றினை பதிவு செய்தன. COVID-19 நோய் பரவல் காரணமாக குறைவடைந்த பொருளாதார நடவடிக்கைகளை பிரதிபலித்து கைத்தொழில், பொது நோக்கு மற்றும் விடுதி வகைகளில் இருந்தான கேள்வியின் வீழ்ச்சியினால் விற்பனைகளில் குறைவு தூண்டப்பட்டது. COVID-19 உலகளாவிய நோய் தொற்றினை கட்டுப்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாடுகள் மக்கள் வீடுகளில் தங்கியிருப்பதை தேவைப்படுத்தி வீட்டுத்துறைக்கான விற்பனைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பொன்றுக்கு வழிவகுத்தது. இந்த உரைப்பகுதி கட்டமைக்கப்பட்டிருக்கிற விதம் வெரி இன்ட்ரெஸ்டிங். சரியா? உண்மையில இந்த உரைப்பகுதியை வேறொரு விதமாக கட்டமைச்சிருக்கலாம். நான் சொல்லுகிறது ஒரு ரசனையோட படிக்கிறது, ஒரு ரசனையோட இதை பார்க்கிற போது இந்த உரைப்பகுதியை வேறொரு விதமாக கட்டமைத்திருக்கலாம். இது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங். சரியா? இந்த உரைப்பகுதி அப்படி கட்டமைக்கலாம் என்று பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு இன்னொரு தடவையும் வாசிப்போம். தற்காலிக மதிப்பீடுகளின் பிரகாரம் பெரும்பாலும் வீட்டுத்துறையில் இருந்தான கேள்வி வளர்ச்சியினை விட உயர்வாக இருந்த கைத்தொழிலில் இருந்தான குறைவடைந்த கேள்வியின் காரணமாக மின்சார விற்பனைகள் 2020 14,287 கிலோவாட்ஸ் மணித்தியாலங்களாக 2.2% கொண்ட வீழ்ச்சி ஒன்றினை பதிவு செய்தன. COVID-19 நோய் பரவல் காரணமாக குறைவடைந்த பொருளாதார நடவடிக்கைகளை பிரதிபலித்து கைத்தொழில், பொது நோக்கு மற்றும் விடுதி வகைகளில் இருந்தான கேள்வியின் வீழ்ச்சியினால் விற்பனைகளில் குறைவு தூண்டப்பட்டது. COVID-19 உலகளாவிய நோய் தொற்றினை கட்டுப்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாடுகள் மக்கள் வீடுகளில் தங்கியிருப்பதை தேவைப்படுத்தி வீட்டுத்துறைக்கான விற்பனைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பொன்றுக்கு வழிவகுத்தது. சரி, இதுல இந்த உரைப்பகுதியில 2 காரணிகள் அல்லது 2 விடயங்கள் ஒப்பீடு செய்யப்பட்டிருக்குது. அந்த 2 விடயங்களையும் எனக்கு யார் அடையாளம் கண்டு சொல்லிடலாம். இந்த உரைப்பகுதியில 2 விடயங்கள் ஜூட் சொல்லுங்க. கைத்தொழில் துறையையும் வீட்டுத்துறையையும் சொல்லியிருக்காங்க. கைத்தொழில் துறையும் வீட்டுத்துறையுமா? கைத்தொழில் நான் சொல்லவா சார்? வெயிட் ஒரு ஆள் சொல்ற போது கொடுக்கறக்காதீங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு கேட்பேன் அவங்கள்ட்ட. சரி, கைத்தொழில் துறையில மின்சாரத்துக்கான அந்த கேள்வி குறைவடைஞ்சது. சரி சரி, கைத்தொழில் துறையில மின்சாரத்துக்கான கேள்வி உண்டு. அடுத்தது வீட்டுத்துறையினர் அந்த மின்சார பாவனை வந்து அதிகரிச்சு, வீட்டுத்துறையினுடைய மின்சார பாவனை. சரி, ரெண்டுலையும் என்ன நடந்திருக்குது? நடமாட்ட கட்டுப்பாட்டால இல்ல அது இல்ல, நான் அந்த ரெண்டுலையும் வீட்டுத்துறையில வந்து மின்சாரத்துக்கான பாவனை அதிகரிச்சிருக்கு கேள்வி. அந்த கேள்வி அதிகரிச்ச வீதத்தை விட கைத்தொழில் மின்சாரத்துக்கான கேள்வி குறைஞ்ச வீதம் வந்து கூடுதலா இருக்கு. வீட்டுத்துறையில ஏற்பட்ட அதிகரிப்பை விட கைத்தொழில் துறையில ஏற்பட்ட குறைவு பெருசாக இருக்கு, அப்படியா சொல்லி? பெருசா இருந்ததால மொத்த மின்சார பாவனை குறைவடைஞ்சிருக்கு. ஓகே, இதுல நான் கேட்கறது ஃபைனல் ரிசல்ட்ஸ் என்ன? ஃபைனல் ரிசல்ட்ஸ் என்ன? இறுதி முடிவு என்ன? இது மின்சார அந்த விற்பனைகள் வந்து குறைவடைஞ்சிருக்கு. ஓகே, மின்சார விற்பனை குறைவடைந்தது இறுதி முடிவு. அதுக்கு காரணம் வீட்டுத்துறையினுடைய மின்சார நுகர்வு அதிகரிச்சதை விட கைத்தொழில் துறையினுடைய மின்சார நுகர்வு பெருமளவால குறைஞ்சிருக்கு. அப்ப ஒட்டுமொத்தத்துல மின்சார நுகர்வு குறைஞ்சிருக்கு, அப்படியா? ஒட்டுமொத்தத்துல மின்சார நுகர்வு குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் நீங்க சொல்ல வந்தீங்க. இப்ப வீட்டுத்துறையினுடைய மின்சார நுகர்வு அதிகரிச்சதுக்கு என்ன காரணம்?
நடமாட்ட கட்டுப்பாடு, கோவிட் தொற்றுக்கான நடமாட்ட கட்டுப்பாடுகளால அவங்க வீட்டுல எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க. இதால வீட்டுக்கான மின்சார கேள்வி கூடி இருக்குது. ஆனா அது பெரிய அளவுக்கு சாதிக்க முடியல. கைத்தொழில்துறைக்குரிய மின்சார கேள்வி குறைஞ்சிட்டேன்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த பொருளாதார நடவடிக்கைகள்ல அந்த கட்டுப்பாடு வந்து பிரதிபலிச்சது. பொருளாதார நடவடிக்கைகள்ல ஒரு குறைவு உண்டு அல்லது ஒரு முடக்கம் ஒன்று இருந்தது. கிரேட். இப்ப இந்த உரைப்பகுதியை எப்படி மாத்தி எழுதி இருக்கலாம் உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி நீங்கள் எழுதுறேன் எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ரெண்டையும் ஒரே வீட்டுத்துறையினரின் இந்த கோவிட் கட்டுப்பாட்டால் இந்த கோவிட் தொற்றின் காரணமாக தான் ரெண்டும் ஏற்படுது. அப்ப அதை குறிப்பிட்டு இன்னும் எளிமையாக உண்மையா இந்த உரைப்பதியை வாசிக்கிற போது கொஞ்சம் அவங்களுக்கு விளக்கம் குறைவா இருக்கு. இதை தெளிவுபடுத்தி எழுதுவதாக இருந்தால் உங்களால் எப்படி எல்லோருக்கும் வழங்கக்கூடியதாக எழுத முடியும்? மின்சார விற்பனைகளின் குறைவு வந்து இந்த வீட்டுத்துறையினரின் மின்சார பாவனைக்கான கேள்வி அதிகரிப்பு வீதத்தினை விட கைத்தொழில் துறைக்கான கேள்வி பெருமளவு குறைவடைந்ததன் காரணமாக மின்சார விற்பனை அலகுகள் பெருமளவாக வீழ்ச்சி அடைந்தது. சரி, வேற ஒரு சகோதரி நான் சொல்லட்டுமான்னு கேட்டீங்க, வாங்களே இருக்கா? சொல்லுங்க. இது விளங்குற ஈஸியா விளங்குற மாதிரி சொல்றேன். ஈஸியா விளங்குற மாதிரி என்ன? நீங்க இப்படி எந்த விஷயத்த முதல் எழுதி இருப்பீங்கன்னு கேட்குறேன். முதலாவதாக இந்த விடயத்தை இதை நீங்க தனித்தனி வசனமாக எழுத போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுமே. ஒரு 5 வசனத்திலேயோ 6 வசனத்திலேயோ எழுத போறீங்க. முதலாவது வசனமாக நீங்க இதை எழுதுவீங்க. உயர்வாக இருந்த கைத்தொழில் இருந்தான குறைவடைந்த கேள்வியின் காரணமாகங்கிற வசனத்தை நான் முதலாவதாக எழுதுவேன். என்ன சொன்னா, வீட்டு பாவன் கைத்தொழில் துறையில தானே கூடுதலான மின்சாரம் வந்துட்டு தேவைப்படும். சோ அதனால மின்சாரம் வந்துட்டு கூடுதலா தேவைப்படுற கைத்தொழில்துறையில வீட்டு பாவனையை விட கைத்தொழில்துறையில இருக்கிற மின்சார பாவனை கூடுதலா. சரி, ஓகே. ருமனா ரசாக், நீங்க ஏதோ பேச வாரீங்க, சொல்லுங்க. இத சிம்பிளா எழுதுறேன்டா சார். முதலாவது வீட்டு பாவனைக்கான இது வந்து அதிகரிச்சது கோவிட்னால. அப்படி அதிகரிச்சும் கூட கைத்தொழில் குறைவடைஞ்சதுனால மின்சார விற்பனைகள் குறைவடைஞ்சிடுச்சு அப்படின்னு எழுதுவேன். இதை விட எளிமையாக சொல்ல போற இந்த RS, உங்களோட பேரை சொல்லுங்க பிளீஸ். இனிமே பெயரோட வரணும். சஞ்சீவ். ஓகே, இனிமே பெயரோட வரணும், சொல்லுங்க. நடமாட்ட கட்டுப்பாடு மற்றும் பொருளாதார குறைபாடு வந்து கைத்தொழில் துறையிலான மின்சார பாவனை வந்து குறைவடைஞ்சிருக்கு. அதனால நடமாட்ட கட்டுப்பாடு எல்லாம் வீடுகள்ல இருந்ததால மின் உற்பத்தியின் அளவு அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தா மின் அளவுகளோட நுகர்வு வந்து குறைஞ்சிருக்கு. அப்ப நீங்க இவர் மேல எழுதுறதா நீங்க கீழே எழுதிருப்பீங்க, அப்படியா? முதலாவது கோவிட்டால வந்து அடக்கம் வந்திருக்கு, அதால பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதால கைத்தொழில் துறையில வந்து மின் நுகர்வு வந்து குறைவடைஞ்சிருக்கு. அதால வீட்டுல அடங்கின வழியா வீட்டுண்ட மின் நுகர்வு அதிகரிச்சிருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா பார்க்க போனா மின் நுகர்விட உண்மையில இதை தலகுகளாக எழுதியிருந்தா இந்த பந்தி இன்னும் இலகுவாக இருக்கும். அதுதான் கேட்டேன். சஜிதா ஏதோ சொல்ல வாரீங்கம்மா? ஆம் சார், அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். நோய் தொற்றால வந்து அதிகமா உங்களுடைய மைக் வெட்டி வாரபடியால நான் உங்களை மியூட் பண்றேன். உங்களுடைய மைக் வெட்டி வாரபடியால நான் உங்களை மியூட் பண்ணிட்டேன். ஓகே, நீங்க சொல்ல வருகிற விடயத்தை நாங்க புரிஞ்சு கொண்டோம், கவனிங்க. இப்படி இந்த உரைப்பகுதி ஏன் சொல்லி தருகிறேன்னா, உண்மையா எனக்கு சின்ன கவலை, ஐயோ நேரம் போகுது என்று சொல்லி. ஆனால் இதுக்குள்ள ஒரு அனுபவம், இந்த பந்தியை வாசிக்கிறது, நாங்கள் ஒரு விடயத்தை இதை விட தெளிவாக எங்களுக்கு சொல்ல முடியுதா என்று சொல்லி எல்லாம் அதை அனுபவிச்சு பார்க்கணும். பாருங்க, முதலாவது மக்கள் வீடுகள்ல தங்கி இருக்கிறார்கள், அதனால வீட்டுத்துறையின் மின் நுகர்வு அதிகரிக்கிறது. 2வது, கைத்தொழில் துறையினுடைய முடக்கத்தினால கைத்தொழில் துறையினுடைய மின் நுகர்வு குறைவடைகிறது. 3வது விடயம், வீட்டுத்துறையில் ஏற்பட்ட அதிகரிப்பை விட கைத்தொழில் துறையின் வீழ்ச்சி பெரிதாக இருக்கிறது. 4வது, ஆகவே மின்சார விற்பனைகள், அதாவது மின்சார பயன்பாடு
இந்த காலப்பகுதியில் குறைஞ்சிருக்குது, 2020 குறைஞ்சிருக்குது. இப்படி 4 விடயங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஒழுங்குல சொல்லி இருந்தா இன்னும் அழகாக இருக்கும். படிமுறை இவர் என்னன்னா உச்சத்தில இருந்து பிறகு கீழிறங்கி வார ஃபைனல் ரிசல்ட்ஸை சொல்றார். ஃபைனல் ரிசல்ட்ஸுக்கு பங்களிச்ச அந்த 2 காரணிகளையும் சொல்லுகிறார். அதாவது வீட்டுத்துறை சிறிதளவால அதிகரித்தது, கைத்தொழில்துறையினுடைய நுகர்வு பெருமளவால குறைந்தது என்று சொல்லி 2 காரணியையும் சொல்லுகிறார். பிறகு வீட்டுத்துறையின் அதிகரிப்புக்கான காரணத்தை சொல்லுகிறார், கைத்தொழில்துறைக்கான வீழ்ச்சிக்கான காரணத்தை சொல்லுகிறார். உண்மையில கைத்தொழில்துறைக்கான வீழ்ச்சிக்கான காரணத்தை சொல்லிட்டு பிறகு வீட்டுத்துறையின் அதிகரிப்புக்கான காரணத்தை சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறது கீழே இருந்து அதை சொல்லி கொண்டு வந்திருந்தால் வீட்டுத்துறையில என்ன சிச்சுவேஷன், கைத்தொழில்துறையில என்ன சிச்சுவேஷன், அதனால வீட்டுத்துறையில மின் நுகர்வு அதிகரிக்குது, கைத்தொழில்துறையில மின் நுகர்வு பெருமளவு குறையுது, ஃபைனல் ரிசல்ட்ஸ் என்ன என்று சொல்லி இருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கலாமோ என்று நாங்கள் யோசிக்கிறோம். இப்படி எழுதக்கூடாது அல்ல, இது ஒரு ஸ்ட்ரக்சர், சரிதானே? இந்த உரைப்பகுதியினுடைய கட்டமைப்பை நாங்கள் இவ்வாறு மாற்றினால் இன்னும் அந்த தொடர்பு, இங்க பாருங்க காரியம் மேலே இருக்கு, அதற்கான 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வீட்டுத்துறையின் மின் நுகர்வு சிறிதளவு அதிகரித்தல், கைத்தொழில்துறையின் மின் நுகர்வு பெருமளவு குறைதல், இவை காரணங்களாக இருக்கு. மின்சார விற்பனை, ஒட்டுமொத்த மின்சார விற்பனை குறைவடைந்தமை காரியமாக இருக்கு. அதுக்கு பிறகு வீட்டுத்துறையின் மின் நுகர்வு அதிகரித்ததை நீங்கள் காரியமாக எடுத்தால் மக்கள் நடமாட்ட கட்டுப்பாடுகளினால் வீடுகளில் தங்கியிருக்க வேண்டி இருந்ததை காரணமாக எடுக்கலாம், சரிதானே? கைத்தொழில்துறையின் மின் நுகர்வு வீழ்ச்சி அடைந்ததை ஒரு காரியமாக எடுத்தால் பொருளாதார நடவடிக்கைகளின் முடக்கத்தை ஒரு காரணமாக எடுக்கலாம். இங்கு ஒரு சங்கிலி தொடரான நிகழ்வு காணப்படுகிறது. 2 விதமான சங்கிலிகளை நீங்க பார்க்கலாம். நடமாட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக மக்கள் வீடுகளில் தங்கியிருத்தல், அதனால மின் நுகர்வு அதிகரித்தல், இதை ஒரு சங்கிலி அப்படியே போகுது. அடுத்த 2வது பொருளாதார நடவடிக்கைகளின் குறைவு, அதனுடைய தொடர்ச்சியாக கைத்தொழில்துறை மின் நுகர்வு பெருமளவு குறைவடைதல். அந்த 2ம் போய் சேருது. இப்படி நான் கிரிக்காட்டினா இப்படி போய் பிறகு இப்படி போயிட்டு இப்படி சேருது. இந்த கீழ்ப்பகுதியிலையும் இப்படி போயிட்டு இப்படி சேருது. இந்த பகுதியில் இந்த முனையில வருகிற விளைவு என்ன என்றால் மின்சார விற்பனைகள் குறைவடைதல். இப்படி அந்த உரைப்பகுதியை பார்க்கறதுக்கு படம் ஓடுதா, என்னடா இமேஜினேஷன் எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்றல, அப்படி எங்களுக்கு இந்த உரைப்பகுதிகள் புரிகிறதா என்று பார்க்க வேண்டும், சரியா? அதுக்கு மேல நம்மகிட்ட கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, யாரும் எதுவும் கேட்க இயலாது. சரி, இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போவோம், என்னென்ன கேட்கிறாங்க என்று பார்ப்போம். 2வது வாசிக்க, 2020 வீட்டுத்துறையின் மின்சார நுகர்வில் ஏற்பட்ட அதிகரிப்பினை விட கைத்தொழில் மின்சார நுகர்வு குறைவடைந்து மொத்த மின்சார பாவனை குறைவடைந்தது. ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது, அந்த டைப்புக்கு வருது. 2020 வீட்டுத்துறையின் மின்சார நுகர்வில் ஏற்பட்ட அதிகரிப்பினை விட கைத்தொழில் மின்சார நுகர்வு குறைவடைந்து மொத்த மின்சார பாவனை குறைவடைந்தது. இல்லை. சரி, இல்லையா? ஏன்னு சொன்னா சார், மொத்த மின்சார பாவனை குறைவடைந்தது என்று சொல்லி கொண்டு வந்திருக்குதானே? ஓம் ஓம். அப்ப மொத்த மின்சார பாவனை குறைவடையில்லையே. ஏமா? 2% கொண்ட வீழ்ச்சி ஒன்றினை மின்சார விற்பனைகள் பதிவு செய்தன என்று சொல்லப்பட்டிருக்குதானே? ஓம் சார், வீழ்ச்சிங்கிறது வந்துட்டு மொத்த மின்சார பாவனை அறவே இல்லாம போறங்கிற மீனிங் வராதா? மொத்தமா இல்லாம போச்சுன்னா நாட்டுல கரண்டே இல்லாம போச்சுன்னு எடுக்கணும் எடுக்கிறீங்களா நீங்க? ஓ, அப்படியே உண்டு. இப்ப மொத்த மின்சார பாவனை அறவே குறைவடைந்து. இல்ல இது டோட்டல் அம்மா, டோட்டல் குறைஞ்சிருக்குது. மின்சார விற்பனை போன வருஷத்தின் மொத்த தொகையை விட இந்த வருஷத்தின் மொத்த தொகை குறைவடைஞ்சிருக்குது. சரி, உங்களுடைய பொருள்கோடல நாங்கள் கேலி பண்றதாக யோசிக்காதீங்க. நீங்க புரிஞ்சு கொண்டதை அப்படி சொன்னபடியாத்தான் நிறைய பேர் தப்பி பிழைச்சிட்டாங்க. நாமளும் அப்படித்தான் நினைச்சோம். இந்த மொத்த மின்சார பாவனை குறைவடைந்ததுன்னா 2.2% மின்சாரத்தினுடைய விற்பனைகள் குறைஞ்சிருக்கு, சரிதானே? அப்ப அதனுடைய பாவனை குறைஞ்சிருக்குது. இது சரியான குற்றம்.
சரியான கூற்று விளங்குதானே பிள்ளைகளுக்கு அந்த பகுதி? வீட்டுத்துறையில் மின்சார நுகர்வில் ஏற்பட்ட அதிகரிப்பை விட கைத்தொழில் மின்சார நுகர்வு குறைவடைந்து மொத்த மின்சார பாவனை குறைவடைந்தது. மொத்த மின்சார பாவனை இல்லாமலே போனதல்ல, மொத்த மின்சார பாவனை குறைந்தது. மொத்த பாவனையில ஒரு குறைவு வருகிறது. அது சரியான கூற்று. பாருங்க, மொத்த மின்சார பாவனை குறைவடைந்தது என்றுதான் சொல்லி. இரண்டாவது, வீட்டுத்துறை கேள்வி வளர்ச்சியினை விட உயர்வாக இருந்த கைத்தொழிலில் இருந்தான கேள்வியின் காரணமாக மின்சார விற்பனைகள் குறைவடைந்தன. சரி சார், ஆனா இறுதி விளைவு வரல. கூற்று சரியா? ஏன் கூற்று சார். ஏன் சரி சார். யார் துஷாவா அப்படி சொன்னீங்க? சொல்லுங்கம்மா. ஏனண்டு இதுல சொல்லிக்காங்க, வீட்டுத்துறை கேள்வி வளர்ச்சியினை விட உயர்வாகவிருந்த கைத்தொழில் இருந்தான கேள்வியின் காரணமாக கைத்தொழில் இருந்தான கேள்வி உயர்வாக இருக்க இல்லை. உண்மையில இங்க வீட்டுத்துறையின் கேள்வி வளர்ச்சியினை விட உயர்வாக இருந்த கைத்தொழில் துறையின் கேள்வி வளர்ச்சி அங்க இருக்க இல்லை, கேள்வி வீழ்ச்சி தான் இருந்ததுன்னு சொல்லி. சரிதானே? கைத்தொழில் இருந்தான கேள்வி உயர்வாக இருந்ததோ? பிள்ளைகள் விளங்குதா அவங்க சொல்றபடி? அவங்க ஏன் அதுல உறுதியாக நினைக்கிறாங்கன்னு சொல்லி. கைத்தொழில் இருந்தான கேள்வி உயர்வாக இருக்க இல்லை. வீட்டுத்துறையின் கேள்வி வளர்ச்சியினை விட கைத்தொழிலில் இருந்தான கேள்வியின் வீழ்ச்சி தான் அங்க இருந்தது. இங்க அது உயர்வாக இருந்தது என்று சொல்றாங்க. வீட்டுத்துறை கேள்வி வளர்ச்சியை விட கைத்தொழிலினுடைய கேள்வி வளர்ச்சி உயர்வாக இருந்தது என்று சொல்றாங்க. இந்த கூற்று ஒட்டுமொத்தமாகவே தவறான ஒரு கூற்று, பிழையானது. சரிதானே? இல்லை, இந்த கூற்று இல்லை என்று பதிலளிக்க வேண்டியது ஆமல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், கேளுங்க. என்னண்டா உயர்வாக இருந்த கைத்தொழில், அப்படி கைத்தொழிலுக்கான கேள்விண்டா அப்ப ஆரம்பத்துல கேள்வி உயர்வாகத்தானே சார் இருந்த? எங்க இருந்தது? நார்மலா கோவிட் சிச்சுவேஷனுக்கு முதல் அந்த கைத்தொழிலுக்கான கேள்வி உயர்வாகத்தானே இருந்தது. அப்ப அப்படி யோசிச்சு அந்த கூட்டு சரின்னு வராதா சார்? மின்சார விற்பனைகள் குறைவடைந்ததுக்கு அது காரணம் என்று சொல்லித்தானே இதுல சொல்லப்பட்டிருக்கமா? ஓகே சார். இதுல கேட்டிருக்குது மின்சார விற்பனைகள் குறைவடைந்தன, அதற்கான காரணம் சொல்லி இருக்கிறார். வீட்டுத்துறையின் கேள்வி இருந்தது, கைத்தொழில் இருந்தான கேள்வி அதை விட உயர்வாக இருந்தது, அதனால் மின்சார விற்பனை குறைவடைந்தது என்று சொல்லி இருக்கிறார். இப்ப இந்த தொடர்பு சரியா? கோவிட்டுக்கு முன்னர் மின்சார விற்பனை உயர்வாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இது மின்சார விற்பனை குறைஞ்சதுக்கான காரணம் வீட்டுத்துறையின் கேள்வி வளர்ச்சியை விட கைத்தொழில் துறையின் கேள்வி பெருமளவால குறைந்தது தானே காரணம். இங்க உயர்வடைந்த சொல்றாரு. ஆகவே இந்த கூற்று தவறானது. பிள்ளைகள் விளங்குது தானே? மணிராமன் ஓகேயா? உயர்வாக இருந்த கைத்தொழில் இருந்தான குறைவடைந்த அந்த வசனம். அது என்னென்றால் இதே வசனம் பிள்ளையா இருக்கு. அங்க மேல வசனம் பிள்ளையா இருக்கா? உயர்வாக இருந்த கைத்தொழில் இருந்தான குறைவடைந்த அந்த வசனம் இல்ல இல்ல, அது என்னன்னா அது அந்த குழப்பத்துக்காகத்தான் இந்த உரைப்பகுதியை கேள்வியில பயன்படுத்தினது. அந்த வசனம் இல்லாவிட்ட நான் இந்த உரைப்பகுதியை எடுத்திருக்கவே மாட்டேன். என்னுடைய நோக்கம் உங்களை குழப்பறது தானே. கைத்தொழிலில் இருந்தான குறைவடைந்த கேள்வி, கைத்தொழிலில் இருந்தான குறைவடைந்த கேள்வி, வீட்டுத்துறையில் இருந்தான கேள்வி. சரியா? இதில் எது உயர்வாக இருந்தது, எது பெரிதாக இருந்தது என்பதுதான் இந்த உரை ஆசிரியர் சொல்ல வருகிற விடயம். இப்ப புரியுதா இந்த உயர்வாக இருந்த என்பதனுடைய கூற்று? வீட்டுத்துறையில் இருந்தான கேள்வி. சரி, வீட்டுத்துறையில் இருந்தான கேள்வி வளர்ச்சி என்று வைப்போமே. வீட்டுத்துறையில் இருந்தான கேள்வி வளர்ச்சி, கைத்தொழிலில் இருந்தான குறைவடைந்த கேள்வி. இதில் எது உயர்வாக இருந்தது? உயர்வாக இருந்ததுன்னா அதிகரித்தது என்ற அர்த்தம் அல்ல, பெரிதாக இருந்தது. எது உயர்வாக இருந்தது இங்க? வீட்டுத்துறை.
சாரி, கைத்தொழில் இருந்தான குறைவடைந்த கேள்வி. இப்ப விளங்குதா? இல்லாவிட்டால் இதை பார்க்க கைத்தொழிலில் இருந்தான கேள்வி உயர்ந்ததா குறைஞ்சதா என்ற ஒரு குழப்பம் ஒன்று வார மாதிரி எல்லாம் இந்த உரைப்பகுதி இருக்குது. சார் நாங்க இதை இப்படி எடுக்கலாம் தானே? ஓ, இப்ப இப்ப இதுல சொல்லியிருக்கு தற்காலிக வெட்டுத்துறையில் இருந்தான கேள்வி வளர்ச்சியினை விட உயர்வாக இருந்தங்குள்ள ஏற்கனவே உயர்வாக இருந்து இந்த கோவிட் அந்த பொருளாதார பிரச்சனையால அது குறைவடைந்த கேள்வியின் காரணமாக அப்படி எடுக்கலாம். இல்லையடா, இந்த ரெண்டு விடயத்தை கம்பேர் பண்றதுக்கு நடுவில் அந்த உயர்வாக இருந்தேங்கிறத போடுறதால அந்த பொருள்கூடல் நான் சொன்ன மாதிரி இருக்கிறது தான் மிக துல்லியமானதாக இருக்கும். அதாவது வீட்டுத்துறையில் இருந்தான கேள்வி வளர்ச்சி, கைத்தொழிலில் இருந்தான குறைவடைந்த கேள்வி, இவற்றை ஒப்பீடு செய்கிற போது கைத்தொழிலில் இருந்தான குறைவடைகின்ற கேள்வி உயர்வாக இருந்தது என்றால் அது பெருசாக இருந்தது என்று எடுத்துக்கொண்டால்தான் சரியான பொருள்கூடலுக்கு வர முடியும். விளங்குதா சொல்றது சுலக்ஷனா? சரி, அவங்க தான் மக்க ஒண்ணுல இருந்தபடியே சொல்ல போறீங்க என்று கேட்டேன். சரி, அப்போ இதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ன நினைக்கிறேன். அப்ப ரெண்டாவது கூட்டுல இருக்கிற தவறு என்னன்னு போய் விளங்கி இருக்கும் உங்களுக்கு. சரிதானே? கைத்தொழிலில் இருந்தான கேள்வி உயர்வாக இருக்கையில கைத்தொழிலின் கேள்வியின் குறைவுதான் உயர்வாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது ரெண்டாவது கூற்று தவறானது என்கிற முடிவுக்கு போவோம். மூன்றாவது, வீட்டுத்துறையில் இருந்தான கேள்வி வளர்ச்சியினை விட கைத்தொழிலில் இருந்தான கேள்வியின் உயர்வாக இருந்த மற்றும் குறைவடைந்த சந்தர்ப்பங்கள் காரணமாக மின்சார விற்பனைகள் வீழ்ச்சியினை பதிவு செய்தன. இந்த கூற்று தெளிவற்றது, அது என்னன்னே தெரியாது, பிழையான கூற்று. ஆனால் பல பேர் இந்த கூற்றை சரியான விடை என்று குறிச்சிருப்பீங்க. உங்களுடைய மனச்சாட்சிப்படி பார்க்க தெரியும். நீங்க அதுக்கான பெயர் அங்க அப்படித்தானே இருந்த உயர்வாக இருந்த மற்ற குறைவடைந்த ரெண்டும் இருக்கிறபடியால இதான் சரி என்று விடைய குறித்தவர்கள் உண்டு. சரி, நான்காவது, மின்சார விற்பனைகள் வீழ்ச்சி ஒன்றினை பதிவு செய்த போதிலும் வீட்டுத்துறையில் இருந்தான கேள்வி வளர்ச்சியினை விட கைத்தொழிலில் இருந்தான கேள்வி உயர்வாக இருந்தன. இதுவும் தவறான கூற்று. ஆகவே எங்களுக்கு தெளிவாகவே முதலாவது கூற்று என்ற முடிவுக்கு வரும். சரிதான்? நாங்கள் இங்க ஆம் இல்லைன்னு பாக்குறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு பாக்குறோம். என்ன நீங்கள் இல்லைன்னா பார்த்துட்டு ஒரு கூட்ட தெரிவு செய்து போட்டு போகிறது சரி, அவ்வளவுதான் உங்களோட வேலை. பரீட்சையில் அங்க இருந்து இப்படியான வேலை செய்து கொண்டிருக்கிறதோ இதுல ஆம் என்று எடுப்போமா இல்லை என்று எடுப்போமா என்று சொல்லி அப்படி அல்ல. ஆனால் ஒரு உரைப்பகுதியில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி தான் இது. சரி, அடுத்ததுக்கு போகிறேன். மெக்கவோ பண்ணுங்க எல்லாரும். அப்பதான் அடுத்த கேள்விக்கு வருகிறவரை நான் கண்டுபிடிக்கலாம். மற்றது புதியவர்கள் வரணும். கொஞ்சம் நடுவே கதைச்ச பிள்ளைகளே கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஓகே. COVID-19 நோய் தொற்று கட்டுப்பாடுகளால் ஒன்று, பொருளாதார நடவடிக்கைகளின் வீழ்ச்சியினால் மின்சாரத்துக்கான கைத்தொழில் துறை கேள்வி வீழ்ச்சி அடைந்ததுடன் மக்கள் வீடுகளில் தங்கியிருப்பது அதிகரித்து வீட்டுத்துறை மின் நுகர்வு தூண்டப்பட்டது. இந்த கூற்று கன்ஃபார்மா? ஆம், அதுல மாற்றம் இல்லை. இரண்டாவது, பொருளாதார நடவடிக்கை வீழ்ச்சி மக்கள் வீடுகளில் தங்கியிருப்பது அதிகரித்தமை என்பவற்றினால் வீட்டுத்துறை மின் நுகர்வு பெருமளவு தூண்டப்பட்டதுடன் கைத்தொழில் துறை நுகர்வு சிறிதளவு வீழ்ச்சி அடைந்தது. அந்த பெருமளவு சிறிதளவு என்பது மாறி இருக்குது. ஆகவே இந்த கூற்றை நாங்கள் இல்லை என்று எடுத்துக்கொள்வோம். மூன்றாவது, பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சி காரணமாக மின்சாரத்துக்கான கேள்வியில் கைத்தொழில் துறை ஏற்படுத்திய குறைப்பானது மக்கள் வீடுகளில் தங்கியிருப்பது அதிகரித்து வீட்டுத்துறை மின்னுகர்வில் ஏற்பட்ட அதிகரிப்பிலும் சிறிதாக இருந்தது. பெரிதாக இருந்தது. இல்லை சார், இல்லை. மின்னுகர்வில் ஏற்பட்ட அதிகரிப்பிலும் சிறிதாக இருந்தது அல்ல, பெரிதாக இருந்தது. அதாவது இங்கு சிறிதாக இருந்தது என்பதனுடைய எழுவாயது சிறிதாக இருந்தது என்கிற பயனிலையினுடைய எழுவாயது பிள்ளைகள் கைத்தொழில்துறையில் ஏற்படுத்திய கைத்தொழில்துறை ஏற்படுத்திய குறைப்பு
அல்லது கைத்தொழில்துறை ஏற்படுத்திய குறைப்பானது. சரிதானே? அப்ப இங்க எழுவாய் கைத்தொழில்துறை ஏற்படுத்திய குறைப்பானது சிறிதாக இருந்தது. எதோடு ஒப்பிடுறார்? வீட்டுத்துறை மின்னுகர்வில் ஏற்பட்ட அதிகரிப்பிலும் சிறிதாக இருந்தது. தவறான கூற்று. இப்ப விளங்குது தானே? நாங்கள் சிறிதாக இருந்தது எது என்று பார்க்க வேணும். தவறுதலாக வீட்டுத்துறையின் அதிகரிப்பு சிறிதாக இருந்தது, கைத்தொழில்துறையின் வீழ்ச்சி பெரிதாக இருந்தது. இங்கு அந்த தகவல் இல்லை. ஆகவே அது தவறான கூற்று. 4வது, கைத்தொழில்துறை நடவடிக்கை வீழ்ச்சி மின்சார கேள்வியில் ஏற்படுத்திய குறைப்பானது மக்கள் வீடுகளில் தங்கியிருப்பது அதிகரித்தமை காரணமாக வீட்டுத்துறை மின்னுகர்வில் ஏற்பட்ட அதிகரிப்பிலும் பெரிதாக இருந்தது. சரி. அதுவும் சரி. ஏன்னா 4வது கூட்டு சரி. இப்ப ஒண்டா நாளா? ஒன்று. ஏன் 4? ரசாக். வீட்டுத்துறை வந்து அதிகரிச்சாலுமே கைத்தொழில் துறையில ஏற்பட்ட பெருமளவு வீழ்ச்சி வந்து மொத்தமாவே குறைச்சிட்டது. அந்த மொத்த அதிகரிப்பு சொல்லல. இங்க 2 துறையிலும் ஏற்பட்ட மாற்றம் தான் சொல்லப்பட்டிருக்கு. 1வது கூட்டிலையும் 4வது கூட்டிலையும். அதாவது கைத்தொழில் துறையினுடைய கேள்வி வீழ்ச்சி அடைஞ்சதும் வீட்டுத்துறையினுடைய கேள்வி அதிகரித்ததும் என்கிற 2 மாற்றங்கள் தான். அதனுடைய இறுதி விளைவை பற்றி இங்க சொல்லல. அது முதல் கூட்டுல போயிட்டு இங்க 2 விஷயமும் 1வதுலையும் சொல்லப்பட்டிருக்கு, 4வதுலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வீட்டுத்துறையின் மின்னுகர்வு அதிகரித்தது என்பதும் கைத்தொழில்துறையினுடைய மின்னுகர்வு வீழ்ச்சி அடைந்தது என்பதும் 2 கூட்டிலையும் இருக்கு. நீங்க ஏன் ஒன்றை விட்டு 4வது எடுக்கிறீங்க? ரெண்டையும் கம்பேர் பண்ணிருக்கு 4வதுல. சாரி, 4வதுல வந்து அந்த வீட்டுத்துறை அதிகரிப்பிலும் கேள்வி அந்த குறைந்தது பெரிதாக இருந்தது கம்பேர் பண்ணி சொல்லப்படுது. அந்த ஒப்பீடு 1வதுல இல்லை. கிரேட். விளங்குதா? 1வது கூட்டில 2லையும் ஏற்பட்ட மாற்றம் சொல்லப்பட்டிருக்க தவிர இந்த 2 மாற்றங்களுக்கும் இடையிலான ஒப்பீடு 4வது கூட்டில மேலதிகமாக இருப்பதனால அது சிறந்தது என்று எடுத்துக்கொள்றோம். பிள்ளைகள் விளங்குதா கதைக்கிறது? சொல்லுங்க. பொருளாதார நடவடிக்கை வீழ்ச்சியை பற்றி சொல்லி இருக்கிறோம். ஏன் நீங்க கைத்தொழில்துறை நடவடிக்கை வீழ்ச்சி என்று சொல்லி இருக்குது? அதுக்கு பொருளாதார நடவடிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? காரணம் 2லையும் சொல்லப்பட்டிருக்குது. அங்க பொருளாதார நடவடிக்கை வீழ்ச்சி, இங்கே கைத்தொழில் நடவடிக்கை வீழ்ச்சி என்று சொல்லி இருக்கு. மக்கள் வீடுகளில் தங்கி இருந்தது அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. வீட்டுத்துறையில அதிகரிப்பு ஏற்பட்டது என்பது அங்கேயும் இருக்குது, 1வதுல 4வதுலையும் இருக்கு. கைத்தொழில் துறையில வீழ்ச்சி ஏற்பட்டதும் 2 இடத்துலையும் இருக்குது. 4வதுல எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குது? 2ல எது பெருசு எது சிறியதுங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 1வதுல அது இல்லை. அந்த 1வதுல சொல்ல அந்த சங்கிலி தொடர்பு சொல்லப்பட்ட அதை எடுக்கலாம். இங்கே வந்து இந்த சங்கிலி தொடர்பு இருக்குதானேம்மா? ஒட்டுமொத்தமா இதுல 2 விஷயம் சொல்லி இருக்குது. ஒன்று, கைத்தொழில்துறையின் கேள்வி வீழ்ச்சி அடைந்தது. 2வது, வீட்டுத்துறையின் மின்னுகர்வு தூண்டப்பட்டது. அதுக்கான கைத்தொழில்துறையின் நடவடிக்கை வீழ்ச்சி ஏனென்றது இதுல சொல்லப்படல. 1வதுல சொல்லப்பட்டிருக்கு. விளங்குமா? பொருளாதார நடவடிக்கை வீழ்ச்சியாலதான் மின்சார கேள்வியில் ஏற்படுத்திய குறைப்பானது. மின்சார கேள்வியில் ஏற்படுத்திய குறைப்பானது. யார் இந்த மின்சார கேள்வியில குறைப்பை ஏற்படுத்தினது? கைத்தொழில்துறை நடவடிக்கையின் வீழ்ச்சி சொல்லித்தானே இருக்கு. கைத்தொழில்துறை நடவடிக்கையின் வீழ்ச்சியினாலதான் மின்சார கேள்வியில ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது என்று சொல்லி. அதே போல மக்கள் வீடுகளில் தங்கியிருப்பது அதிகரித்தமை காரணமாக வீட்டுத்துறை மின்னுகர்வில் ஏற்பட்ட அதிகரிப்பு அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெரிதாக இருந்தது என்கிற ஒப்பீடு 1வதுல இல்லை. அதனாலதான் 1 விட 4 சிறந்தது என்று சொல்லி இருக்கிறேன். சரிதானே? விளங்கி கொண்டீங்களா பிள்ளைகள்?
விளங்குதாடா? ஓகே, அடுத்தது போறேன். ஆம் சார். சரி, ஒரு சின்ன பிரேக் எடுப்போம். சாரி, கண்ண நேரம் கழிச்சு கொண்டு. சரி, இந்த 4வது உரைப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்பாக முதலாவது உரைப்பகுதி தொடர்பில் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு பிள்ளை. இதில் நலன்புரி திட்டங்கள் என்று சொல்லவில்லை, அல்லது வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்கிற வார்த்தை இல்லை என்று சொல்லி, ஆனால் நாங்கள் கிரகித்தல பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான திறன்கள் ஒன்று ஒரு தொடராக விவரிக்கப்படுகிற ஒரு விடயத்தை தனி ஒரு வார்த்தையில் மிக சரியான வார்த்தையை பயன்படுத்தி சொல்ல முடியுமாக இருந்தால் அது ஒரு வகையான திறன். சரிதானே? அங்கு உதவுதொகைகளும் ஆற்றல் நிகழ்ச்சி திட்டங்களும் என்று சொல்லப்படுவதை வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்கிற ஒற்றை வார்த்தையில சொல்லுவது அது உங்களுடைய ஒரு திறனாக கருதப்படும். அதுல இருக்கிற வார்த்தைகளைத்தான் அப்படியே பயன்படுத்த வேணும் என்று கருதினால் நீங்கள் தரப்பட்ட ஒரு உரைப்பகுதியை சுருக்கி எழுதுவதில் மிகவும் சிரமப்படுவீர்கள். அப்படி இயலாமை இருக்கும். சரிதானே? அப்போ அந்த விடயத்தை அவங்களோட கேள்வி ஒன்று இருந்தது பெண்ணிங்களை, அதை சொல்லிட்டு இப்போ இந்த 4வது உரைப்பகுதிக்குள்ள போகிறேன். அஞ்சல் பணிகளில் தொழிற்பாட்டு அமைப்பு பெருமளவிற்கு மாற்றமின்றியே காணப்படுகின்றது. எனினும் அஞ்சல் திணைக்களத்தினால் உறப்படும் அதிகரித்த நிதியியல் இழப்புகளை கருத்தில் கொள்கையில் மேம்பட்ட தொலைநுட்பங்களின் முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ளும் விதத்தில் பணிகளை பன்முகப்படுத்தி விரிவுபடுத்துவதன் மூலம் அதன் வருமானத்தினை உயர்த்தி கொள்வதற்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்கின்ற அதே வேளையில் அரசாங்கத்தின் இறை தொழிற்பாடுகள் மீதான சுமையினை குறைப்பதற்கு செலவினத்தினையும் கட்டுப்படுத்துதல் வேண்டும். உறப்படும் என்பதனுடைய அர்த்தம் என்ன யாதவன்? சார் ரெக்கார்டிங் போட்டுனீங்களா? போட்டிருக்கு. சரி சார். உறப்படும் என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஏற்படுத்தப்படும். அதேதான். கிரேட். ஏற்படுத்தப்படுகின்ற என்பதனுடைய அர்த்தம். சரி, திருப்பி நான் வாசிக்கிறேன். அஞ்சல் பணிகளில் தொழிற்பாட்டு அமைப்பு பெருமளவுக்கு மாற்றமின்றியே காணப்படுகின்றது. எனினும் அஞ்சல் திணைக்களத்தினால் உறப்படும் அதிகரித்த நிதியியல் இழப்புகளை கருத்தில் கொள்கையில் மேம்பட்ட தொலைநுட்பங்களின் முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ளும் விதத்தில் பணிகளை பன்முகப்படுத்தி விரிவுபடுத்துவதன் மூலம் அதன் வருமானத்தினை உயர்த்தி கொள்வதற்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்கின்ற அதே வேளையில் அரசாங்கத்தின் இறை தொழிற்பாடுகள் மீதான சுமையினை குறைப்பதற்கு செலவினத்தினையும் கட்டுப்படுத்துதல் வேண்டும். அதிகரித்த நிதியியல் இழப்புகள் என்கிற வார்த்தைக்கு எனக்கு யார் பொருள் சொல்லுவீங்க? அதிகரித்த நிதியியல் இழப்புகள் அல்லது அஞ்சல் திணைக்களத்தினால் உறப்படும் அதிகரித்த நிதியியல் இழப்புகள். கில்மி வாங்க, கன நேரமாக காணல, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்பா, சொல்லுங்க. இது நட்டத்துல போகுதுன்னு சொல்லப்படுது சார். அஞ்சல் திணைக்களத்தினால ஏற்படுத்தப்படுகிற நட்டம். சரி, அஞ்சல் திணைக்களத்தினால ஏற்படுத்தப்படுகின்ற நட்டம் என்று சொல்லுவோம். தர்மி ஏதோ சொல்ல வாரீங்க. தர்மியா சரியா உச்சரிக்கிறேன் தெரியல. தர்மி சாம்சங் SMA 055F கை தூக்கி இருக்கிறீங்க, சொல்லுங்க. இவ்வளவு நம்ம நல்ல பேர் சொல்லி கூப்பிட்டு நீங்க விளங்கி கொள்ளையில உங்களை தான் தவறுதலாக கை தூக்கிட்டீங்க என்று நான் நினைக்கிறேன். சரி, இந்த உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியை எழுதுவதனுடைய நோக்கம் என்ன? இவ்வுரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? அஞ்சல் திணைக்களங்கள் வந்துட்டு வினைத்திறனாக வேலைகளை செய்யணும். அரசுக்கு ஏற்படுத்துற நட்டங்களை தவிர்த்து. இல்ல சாராம்சம் இல்லை, நோக்கம் என்ன? இதை எழுதிய நோக்கம் என்ன? நீங்க சொல்ல வர சாராம்சம் அதை புரிஞ்சுக்கொண்டேன். அது இல்லை, அதுக்கு முன்னுக்கு சொல்லுவோம்.
சஜிதா கதைங்க சாஜிதா. ஷாம் கதைங்க. சார் அஞ்சல் திணைகளால் அந்த நட்டத்தை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வருமானத்தை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணும்னு சொல்றோம். சரி பாப்போம். சாஜிதா. சார் பணிகளை பன்முகப்படுத்தி வருமானத்தை உயர்த்தி கொள்ள புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுதல். மேற்கொள்ள வேணும். அது நோக்கமா சாராம்சம்? நோக்கம். நோக்கம். சரி, வேற யாராவது ஒரு நோக்கம் எனக்கு சொல்லுவார் என்றார்கள்? இது எழுதியவருடைய நோக்கம் உமாசாலினி சொல்லுங்க. சசிராகினி கதைங்க. அஞ்சல் திணைக்களத்தின் நிதியியல் நிலைமையும் அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளையும் சொல்றேன் சார். அஞ்சல் திணைக்களத்துக்கு ஒரு அறிவுரை கூறுவது இந்த உரையாசிரியருடைய நோக்கமாக இருக்கு. அல்லது அஞ்சல் திணைக்களத்தை மேம்படுத்துவதற்கான வழிகாட்டலை வழங்குவது. சசிராகினி கிரேட், நல்ல ஆன்சர். அஞ்சல் திணைக்களத்தினுடைய மேம்பாட்டுக்கான வழிமுறையை பரிந்துரைப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சரியா? இப்படி கேட்பார்கள் பெரும்பாலும். இந்த பந்தியை தந்து போட்டு 5 கேள்வி கேட்கறதுல நிச்சயமாக ஒரு கேள்வி இவ்வுரைப்பகுதியின் நோக்கம் யாது என்று கேட்பார்கள். நோக்கத்தை சாராம்சமாக புரிந்து கொள்வதில் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அதற்குரிய புள்ளி வராது. நாங்கள் சரியாக எழுதிட்டோம் என்று நினைச்சு கொண்டு வருவோம். வழிகாட்டுபவர்களும் அப்படித்தான் வழிகாட்டுகிறார்கள். நோக்கம் வேறு, கருத்து வேறு. நோக்கத்தை அடைவதற்காக கருத்து சொல்லப்படுகிறது. அந்த கருத்துக்கு ஆதாரம் சேர்ப்பதற்காக அதற்கான விரிவாக்கம், விளக்கம் சொல்லப்படுகிறது. விளக்கத்தை உறுதிப்படுத்துவதற்காக புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் எதில இருந்து போக வேணும் என்றால் புள்ளி விவரங்களை வெட்டியிட வேணும், விளக்கங்களை புறந்தள்ள வேண்டும், காரணங்களை சுருக்க வேணும். அந்த காரணங்களின் மூலமாக சொல்லுகிற கருத்து தான் பிரதானமான கருத்து. அந்த கருத்தை அவர் ஏன் சொல்லுகிறார், சரிதானே என்பதை பார்க்க வேணும். இங்க உரையாசிரியர் இது ஏன் சொல்லுகிறார் என்று கேட்டால் அது சாராம்சம். ஏன் சொல்லுகிறார் என்று கேட்டால் நோக்கம், என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால் சாராம்சம். ஏன் சொல்லுகிறார்? அஞ்சல் திணைக்களத்தின் மேம்பாட்டுக்கு பரிந்துரைகளை முன்வைப்பது அல்லது அஞ்சல் திணைக்களத்தின் மேம்பாட்டுக்கான வழிமுறைகளை சொல்லுவது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, அடுத்த கேள்வி. இங்கு அஞ்சல் திணைக்களத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய எத்தனை கருமங்களை உரையாசிரியர் சொல்லுகிறார்? அஞ்சல் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட வேண்டிய எத்தனை கருமங்கள், பிரதானமாக எத்தனை கருமங்கள் உரையாசிரியரால் அடையாளப்படுத்தப்படுகிறது? இந்த கீழே இருக்கிறனால கூட்டுக்கும் விட காண்றது இப்போதைக்கு எந்த நோக்கமே இல்லை, அது தண்டை பாட்டில் இருக்கும். உமாசாலினி சொல்லுங்க. இல்ல, அவங்களோட பேச வேற இல்ல. துஷா சொல்லுங்க. அதான் ரெண்டும் என்னன்னு சொல்லுங்க. பேசுகிறது தங்கச்சி வெட்டி வெட்டி வருதம்மா, புரிஞ்சு கொள்ள முடியல. துஷா உங்கள்கிட்ட சொல்லுங்க. ஒன்று வருமானத்தை உயர்த்தி கொள்வது சார், இரண்டாவது செலவை குறைக்கிறது. வருமானத்தை உயர்த்தி கொள்வது, செலவை குறைப்பது. அப்ப வேறு நம்ம சொல்லுகிறார், இந்த மேம்பட்ட தொலைநுட்பங்களின் முழுமையான நன்மைகளை பயன்படுத்துறது எல்லாம் வருமானம் கூடும்னு சொல்ற, அப்படி செய்து வருமானத்தை கூட்டுவோம். மற்ற ஆக்கள் மெக்கோ பண்ணுங்க. ஓகே, சொல்லுங்க. முதலாவது வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்கின்ற அதே வேளையில் அப்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளுதல். வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வழியாக அவர் என்ன சொல்லுகிறார்? பணிகளை பன்முகப்படுத்துதல். பணிகளை பன்முகப்படுத்துதல். பணிகளை எவ்வாறு பன்முகப்படுத்தலாம் என்று சொல்லுகிறார்? தொழில்நுட்பம். சாரி, மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது. மேம்பட்ட தொழில்நுட்பங்களின் முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ளுகிற விதத்தில பணிகளை பன்முகப்படுத்துறது. அதாவது அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதனுடைய நன்மைகளை அடைகிற விதமாக
பணியை பன்முகப்படுத்தும். பணியை பன்முகப்படுத்துவதற்கான வழிமுறையாக தொழில்நுட்பங்களை சொல்ல இல்லை. அந்த தொழில்நுட்பத்தின் நன்மையை பெறுவது பணிகளை பன்முகப்படுத்துவது என்பது ஒரே விடயமாக சரி அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ முதலாவது வருமானத்தை உயர்த்தி கொள்வது. இரண்டாவது செலவினத்தை கட்டுப்படுத்துவது. செலவினத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உரையாசிரியர் அடைய எதிர்பார்க்கும் இலக்கு என்ன? அரசாங்கத்தின் இறைச்சுமையை குறைப்பது. இடைக்கால இலக்கு அரசாங்கத்தின் இறைச்சுமையினை குறைப்பது. சரிதானே? வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளல், செலவினத்தை குறைத்தல் மூலமாக அடைய எதிர்பார்க்கின்ற இறுதி இலக்கு என்ன? வருமானத்தை அதிகரித்தல் மற்றும் செலவினத்தை கட்டுப்படுத்தல் என்பவற்றினால் அடையலாம் என உரையாசிரியர் சுட்டிக்காட்டுகின்ற, மறைமுகமாக சுட்டிக்காட்டுகின்ற இலக்கு என்ன? அந்த அதிகரித்த நிதியியல் இழப்புகளை குறைக்கக்கூடிய அதை இப்போது காணப்படுகிற அந்த அதிகரித்த நிதியியல் இழப்புகள், அதாவது அஞ்சல் திணைக்களத்தினால் ஏற்படுத்தப்படுகிற நட்டங்களை குறைக்கிறதோ சீர் செய்கிறதோ ஏதோ சரிதானே, அதனை சாதகமாக்குதல் என்பது சரி அழகாக விளங்கி இருக்குது அந்த உரைப்பகுதி என்று நான் புரிந்து கொண்டு இப்ப கூட்டுக்குள்ள போறோம். அப்ப கவனம் பிள்ளைகள், எப்பவுமே உரைப்பகுதியின் நோக்கம் என்று கேட்கப்படுவது இந்த உரைப்பகுதி ஏன் எழுதப்படுகிறது என்கிற கேள்விக்கான விடை. உரைப்பகுதியின் சாராம்சம் என்பது உரைப்பகுதியில் என்ன எழுதப்படுகிறது என்ற கேள்விக்கான விடை. இந்த ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று குழப்பிக்கொள்ளக்கூடாது. சரிதானே? அது முக்கியம். சரி, தரப்பட்ட கூற்றுக்களை நாங்கள் கொஞ்சம் மதிப்பீடு செய்வோம். எங்களோட வலிமையான மதிப்பீட்டு முறைக்குள்ளேயே போவோம். ஆம், இல்லை, நிச்சயிக்க முடியவில்லை என்கிற வகையாகவே அதை மதிப்பிட்டு கொள்ளலாம். சரியா? பெருமளவுக்கு இதுவரைக்கும் அந்த கூற்றுக்கள்ல நிச்சயிக்க முடியாதுங்கிற கூற்றுக்கள் வர இல்லை. ஆனால் எங்களோட மதிப்பீடு தொடர்ச்சியாக அப்படி இருக்கட்டும். ஆம், இல்லை என்பது தீர்மானிக்க முடியாத போது நாங்கள் நிச்சயிக்க முடியாதக்குள்ள போவோம். இதுக்குள்ள நாங்கள் இந்த ஒரே கல்லில் 3-4 மாங்காய் சாராம்சம் எழுத பழகிறோம். சரிதானே? இதுல சாராம்சம் இந்த மேல சொல்லப்பட்ட உரைப்பகுதியில சாராம்சம் அஞ்சல் திணைக்களம் வருமானத்தை அதிகரித்து செலவினங்களை குறைப்பதன் மூலமாக நட்டத்தினை குறைக்கலாம். இதுதான் அங்க சொல்லப்பட முடியும். அதுல இருக்கிற சொற்களுக்குள்ள நின்று சிக்கப்படக்கூடாது. அப்படி சொல்லப்பட இல்லையே, அந்த சொல்லு வரையிலே, இந்த சொல்லு வரையில, அந்த கதை இல்லை. அஞ்சல் திணைக்களம் வருமானத்தை அதிகரித்து செலவினை குறைப்பதன் மூலமாக நட்டத்தை குறைக்க முடியும். அல்ல குறைக்கலாம். ஏன் குறைக்க முடியும் என்று 2 சொல்லாக்குவான். குறைக்கலாம் ஒரு சொல். சரி, அப்படி சாராம்சம் எழுதப்படுகிறது. ஒரு உரைப்பகுதியினுடைய கட்டமைப்பை மதிப்பீடு செய்வது, உரைப்பகுதியினுடைய நோக்கம் என்னென்று சொல்றது, இந்த மாதிரியாக பல்வேறு விடயங்கள். உரைப்பகுதியில் சொல்லப்படுகிற பிரதானமான கருத்துக்கள் என்ன, அதுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, காரண காரிய தொடர்பு எல்லாம் இதுக்குள்ள இருந்த இந்த உரைப்பகுதிக்குள்ள. பிறகு அங்க நேர்கணிய தொடர்பா எதிர்கணிய தொடர்பா என்கிறதெல்லாம் நாங்கள் கதைக்கலாம், நிறைய கதைக்கலாம் இந்த பகுதிக்குள்ள. நான் நேரம் போகுதுன்னு யோசிச்சா, இருந்தாலும் அதை விட்டு போக மனசு இல்லை. சரிதானே? இங்க மேம்பட்ட தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, வருமான அதிகரிப்பு என்பவற்றுக்கு இடையில காணப்படுகிற தொடர்பு காரண காரிய தொடர்பு. மேம்பட்ட தொழில்நுட்பங்களுக்கு பயன்பாடு, வருமானம், மேம்பட்ட தொழில்நுட்பங்களின் பயன்பாடு மற்றும் அஞ்சல் திணைக்களத்தின் வருமானம் என்பவற்றுக்கு இடையில என்ன தொடர்பு காணப்படுது? காரண காரிய தொடர்பு, நேர்கணியமான காரண காரிய தொடர்பு. ஒன்று அதிகரித்தால் மற்றது அதிகரிக்கும். பின்தொடரும் வகையிலான தொடர்பு காணப்படுது. பின்தொடரும் வகையிலான தொடர்பு என்பது இப்போ செலவினத்தினை கட்டுப்படுத்துதல், இறை தொழிற்பாடுகள் மீதான சுமையை குறைக்கும். செலவினத்தினை கட்டுப்படுத்துதல், அரசாங்க இறை தொழிற்பாடு மீதான சுமையை குறைக்கும். இதுல ஒரு பின்தொடரும் தொடர்புன்றதும் ஒரு காரண காரிய தொடர்பு தான். ஆனா ஒன்று நிகழ்ந்தால் அதை அடுத்தது நிகழ்வதை காட்டுகிற போது சில வேளைகள்ல பின்தொடரும் தன்மையான தொடர்புன்னு சொல்லி கேட்பார்கள். சரிதான்? சரி, இப்போ கூட்டுக்குள்ள போவோம். அஞ்சல் சேவைகளின் தொழிற்பாட்டு முறை மாற்றமின்றியதாக காணப்படுகின்றது. இந்த கூட்டம் மதிப்பிடுங்க எனக்கு யாராவது. ஆம், அது இல்லை சார், இல்லை சார், சாரி, இல்லை சார், இல்லை. ஏமா இல்லைன்றீங்க?
சார் அதுல சொல்லியிருக்கு சார் தொழிற்பாட்டு பெருமளவிற்கு மாற்றமின்றி என்றுதானே சார் சொல்லியிருக்கு. அப்ப அந்த பூற்றின் வெளிப்பாடுகளை முற்றாக இந்த மாதிரி வர்றதா இல்லையா? இந்த முதலாவது கூட்டில முற்றாக என்று அழுத்தி சொல்ல இல்லை. நீங்க அப்படியே அந்த இப்போ சொல்ல தூக்கி இங்க தாரதாக இருந்தால் அந்த வசனத்தை அப்படியே தூக்கி போடுறதாக இருந்தால் இந்த கேள்வியே தேவையில்லைம்மா. இந்த பந்தியில இருக்கிறத அப்படியே தூக்கி பெருமளவு மாற்றமின்றி காணப்படுகிறது என்றால் அது சின்ன பிள்ளை ஸ்கூலர்ஷிப் 5ஆம் வகுப்பு பிள்ளை தான் அப்படி அதுக்கே இப்ப அப்படி போடுறீங்க. பெருமளவுக்கு மாற்றம் இல்லை. இப்போ நாங்கள் சொல்றது அவன் பெரும்பாலும் வேலையை போறையில்லை என்றால் ஆள் உழைப்பில்லை. அவன் என்று கேட்டால் ஓ ஆள் உழைப்பில்லை இல்லை இல்லை ஒரு மாதத்தில் ஒரு நாள் போய் உழைக்கிறவர் நீங்கள் இப்படி கதைக்கக்கூடாது உழைப்பில்லை என்று சொல்லி என்று கதைக்கக்கூடாது. அவன் பெரும்பாலும் வேலையை போக மாட்டான் என்று சொன்னால் சுருக்கம் என்ன? அவன் உழைக்கிறேன் எப்பாவது அருமையாக உழைப்பான், அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் பெருமளவுக்கு அவர் உழைக்கிறீர்கள் என்னபடியால் அவர் உழைப்பாளியே இல்லை என்ன முடிவுக்கு வந்துடுவோம். அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது கூட்டு. இரண்டாவதுக்கு வாங்க. நீங்கள் பிள்ளைகள் யாராவது உங்களை நான் குறைச்சு மதிப்பிடுறதாக அப்படி ஃபீல் பண்ணக்கூடாதான். நான் உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பிள்ளை நம்மளோட தம்பி தங்கச்சி என்ன அல்லது என்னுடைய ஒரு நண்பன் என்னுடைய தோழி அப்படின்னு நினைச்சு கொண்டு நான் அப்படியே சொல்லுகிறது. நம்மளுக்குரிய நாம கதைக்காம யார் கதைக்கிறது? இல்ல சார், நீங்க இப்படி கிரிட்டிசைஸ் கொஞ்சம் பண்றதாலதான் அது மைண்ட்ல இன்னுமே நிக்கும். ஓ இல்ல, நான் சில வேளைகள்ல உங்களை அந்த அப்படி ஒரு மாதிரியா உங்களுக்கு என்ன சொல்றது அவமரியாதை உண்டாக்குறது அப்படி என்று யோசிக்க கூடாது. நமக்கெல்லாம் மான மரியாதையே இல்லை. நான் அப்படித்தான் உங்களை நினைச்சு கொள்வது. சரி, அப்ப அந்த விதமா ஒரு தரமும் உணரக்கூடாது. நான் யாரையும் குறைத்து மதிப்பிடுவது அவர்களை மட்டம் தட்டுவது அப்படி இல்லை நோக்கம். நீங்க என்னதான் சரியான விட சொன்னாலும் நான் இன்னும் சொல்லலாம்னு தான் எதிர்பார்ப்பேன். நான் பல தடவை சொல்லுகிறது அது என்ன புரிந்தவர்களுக்கு யாரும் புதுசாக இருக்கிற பிள்ளைகள் அப்படி மனம் நோகக்கூடாது என்கிறதுக்காகத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சரி, அடுத்ததுக்கு பாருங்க. அஞ்சல் திணைக்களத்தின் செயற்பாடுகளில் அதிக நிதியியல் இழப்புகள் ஏற்படுகிறது. அதுவும் சரி. அஞ்சல் திணைக்களம் அதன் வருமானத்தினை உயர்த்தி கொள்வதற்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சரி, அஞ்சல் திணைக்களம் செலவினை கட்டுப்படுத்துவதிலும் வருமானத்தினை அதிகரிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். இதுல மிகச்சரியானது 4வது என்னென்னா பிரதானமான கருத்து. 2 விடயங்களையும் பேசிட்டு என்ன, முதலாவது 2வது விடயங்கள் சரியான கூற்றுக்கள், ஆனால் அது உரைப்பகுதியினுடைய பிரதான கருத்து அல்ல. 3வது பிரதான கருத்து, ஆனால் ஒரு பகுதி ஒரு பாதி தான் அதுல இருக்கு. 4வதுல முழுமையாகவே இருக்கு. சரி, அப்ப 4வது கூற்று என்று சொல்லி நாங்கள் இதுக்குள்ள இலக்கதைகளையும் கொண்டு போவோம். அதை நாங்கள் இது வரைக்கும் பார்க்க இல்லை என்ன செய்யறது என்று சொல்லி இதுல 4 என்று எழுதி இருக்கு. சரி, அடுத்த உரைப்பகுதியை கூட்டிக் கொண்டு போகிறோம். உங்களை ஊழியரின் பார்வையில் பயண நேரம் மற்றும் தொடர்புடைய செலவுகள் குறைக்கப்பட்டமை. பயண நேரம் மற்றும் தொடர்புடைய செலவுகள் குறைக்கப்பட்டமை. ஏன்னா பயணத்துக்கான நேரமும் செலவும் குறைக்கப்பட்டது. என்ன அது 2 விடயம் அல்ல. ஊழியரின் பார்வையில் எல்லா இடமும் கம போட்டிருக்கார். அங்க இருந்ததை அப்படியே தூக்கி நானும் போட்டுட்டேன். பயண நேரம் மற்றும் அந்த மற்றும் போடுற இடத்துல உண்மையில இதுல கம போட தேவையில்லை. இந்த இடத்துல கம போட தேவையில்லை. ஊழியரின் பார்வையில் பயண நேரம் மற்றும் தொடர்புடைய செலவுகள் குறைக்கப்பட்டமை, இடம், வேலை நேரம் என்பவற்றின் சிறந்த நெகிழ்வுத்தன்மை, குறைந்த கவனச்சிதறல்கள் மற்றும் சிறந்த தொழில் வாழ்க்கை சமநிலை என்பன வீட்டில் இருந்து பணியாற்றுதல் மூலமாக பெறப்படும் பிரதான நன்மைகள் ஆகும். பயன்பாட்டு கிரியங்கள் மற்றும் பணியிடத்துடன் தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவுகள், மேலதிக நேரம் மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவுகளுடன் தொடர்புடைய ஊழிய செலவுகள் குறைந்தமை, மேம்பட்ட உற்பத்தி திறன், அர்ப்பணிப்பு மற்றும் குறைக்கப்பட்ட புரள்வு என்பன தொழில் வழங்குனரின் பார்வையில் இருந்து நோக்குகையில் உள்ள பிரதான நன்மைகளாகும். திருப்பி கொஞ்சம் வாசிப்போம். ஊழியரின் பார்வையில் பயண நேரம் மற்றும் தொடர்புடைய செலவுகள் குறைக்கப்பட்டமை. இதை அழிச்சு விடுகிறேன், அதுல இருக்கிற மாதிரியே அது இருக்கட்டும். ஊழியரின் பார்வையில் பயண நேரம் மற்றும் தொடர்புடைய செலவுகள் குறைக்கப்பட்டமை, இடம், வேலை நேரம் என்பவற்றின் சிறந்த நெகிழ்வுத்தன்மை, குறைந்த கவனச்சிதறல்கள் மற்றும் சிறந்த தொழில் வாழ்க்கை சமநிலை.
என்பன வீட்டிலிருந்து பணியாற்றுதல் மூலமாக பெறப்படும் பிரதான நன்மைகள் ஆகும். பயன்பாட்டு கிரயங்கள் மற்றும் பணியிடத்துடன் தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவுகள், மேலதிக நேரம் மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவுகளுடன் தொடர்புடைய ஊழிய செலவுகள் குறைந்தமை, மேம்பட்ட உற்பத்தி திறன், அர்ப்பணிப்பு மற்றும் குறைக்கப்பட்ட பொருள் என்பன தொழில் வழங்குனரின் பார்வையில் இருந்து நோக்குகையில் உள்ள பிரதான நன்மைகள் ஆகும். சரி, உரைப்பகுதியின் நோக்கம் என்ன? கனிஷ்டன் 1004. கனிஷ்டன் பேசுங்க. கனிஷ்டன் லைன்ல இருக்கிறீங்களா? தர்மி கதைங்க. இந்த பெயரை மாத்தணும். சாம்சங் SM A-Cyber 55 ஹெட்ஃபோன் எல்லாம் பேர் வைக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா கிடக்கு. உங்களுடைய போடுங்க, சொல்லுங்க. வீட்டிலிருந்து பணியாற்றுவதன் மூலம் நன்மைகள் கிடைக்கின்றது என்ன சொல்ல? திருப்பி சொல்லுங்க. வீட்டிலிருந்து பணியாற்றுவதன் மூலம் நன்மை கிடைக்கின்றது என்றுதான் இதுல நோக்கமா? சாராம்சமா நோக்கமா? நோக்கம். சாராம்சம் சாராம்சம் ஊழியர்கள் பார்வையிலும் சரி, தொழில் வழங்குனரின் பார்வையிலும் பல 2 தரப்புலையும் நன்மைகளே இருக்குது என்றதை காட்டுறது. முதலும் சொன்னீங்க, நோக்கம் அப்படித்தானே சொன்னீங்க. நோக்கம் நன்மைகள் கிடைக்குது என்றுதானே சொன்னீங்க. அது கொஞ்சம் பிறகு ஊழியருக்கும் தொழில் வழங்குனருக்கும் நன்மை கிடைக்குது என்று சாராம்சம் சொல்றீங்க. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் எனக்கு தெரியல பெருசா. இது வீட்டிலிருந்து பணியாற்றுவதன் மூலம் கிடைக்கிற நன்மையை நன்மையை எடுத்து கூறுவதுதான் நோக்கமாக இருக்கு. ஏன்னா நன்மை அல்ல, நன்மையை கூறுவது என்று சொல்லணும். அப்ப சரி, சரியா தான் சொல்லி இருக்கிறீங்க. அதை சொன்னதுல ஒரு பிரச்சனை, நாம அதை கடைசியா சொல்லல. அப்ப வீட்டிலிருந்து பணியாற்றுவதன் நன்மையை கூறுவது. என்ன நன்மை இருக்குது? அவங்களுக்கு நிறைய நன்மை இருக்கு. எத்தனை நன்மை இருக்கா ஊழியருக்கு? தர்மி தொடர்ந்து பேசுங்க. மற்றாக்கள் கொஞ்சம் மெக்கோ பண்ணுங்க. ஊழியருக்கு எத்தனை நன்மை இருக்காம்? சாரி, பயண நேரம் எத்தனை என்று கேட்டா என்னென்னு சொல்லக்கூடாது. 5 5 என்னென்னு சொல்லுங்க. பயண நேரம், செலவுகள், வேலை நேரம், நெகிழ்வுத்தன்மை. என்னத்தின நெகிழ்வுத்தன்மை? வேலை நேரம் தொடர்பான நெகிழ்வுத்தன்மை, அது ஒன்றுக்குள்ள வரும் சார். அடுத்தது கவனச்சிதறல் மற்றும் தொழில் வாழ்க்கை சமநிலை. அப்படி 5 வருது. சரி, இவருக்கு எத்தனை நன்மை வருகிறது? இந்த தொழில் வழங்குனருக்கு 5 வருது. சரி, தனுஷா 2 பேருக்கும் எத்தனை நன்மை வருது என்று சொல்லுங்க. பிறகு என்னென்னு கேட்போம். ஊழியருக்கு 4 சார். ஊழியருக்கு 4. இவருக்கு மற்றவருக்கு 5. மற்றவருக்கு சரி, அந்த ஊழியருக்கு 4 இருக்கா சொல்லுங்களேன், என்னன்னு பார்ப்போம். பயண நேரம் மற்றும் தொடர்புடைய செலவு உண்டு. செலவுகள் குறைக்கப்பட்டமே உண்டு. அதனுடைய பயனிலை என்னம்மா? விளங்கல. முதலாவது பயனிலை என்ன? செலவுகள் குறைக்கப்பட்டமை. செலவுகள் குறைக்கப்பட்டமை கன்ஃபார்மா? மற்றும் தொடர்புடைய செலவுகள். சரி, வேற? 2வது இடம், வேலை நேரம் என்பவற்றின் சிறந்த நெகிழ்வுத்தன்மை, குறைந்த கவனச்சிதறல் மற்றும் சிறந்த தொழில் வாழ்க்கை சமநிலை. திரும்ப பாருங்க, இந்த 4னுடைய பயனிலையும் இருக்கா சொல்லி கொண்டு வாங்க, என்னென்னு பார்ப்போம். குறைக்கப்பட்டமை முதலாவது சில விடயங்கள் குறைந்தது, சில விடயங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன குறைக்கப்பட்டிருக்குது? பயண நேரமும் தொடர்புடைய செலவுகளும் குறைந்திருக்கிறது. இப்ப செலவுகள் குறைக்கப்பட்டமே அல்ல, நேரமும் செலவும் குறைந்தது.
முதலாவது. இதனால் எளிமையாக சொன்னால் ஊழியர்களுக்கு பயண நேரமும் செலவும் குறைந்தது. இவர் சொல்றதின்படி என்ன குறைக்கப்பட்டமை என்று இது கடைசியா கொண்டே போடுறபடியால சரியா, நேரமும் செலவும் குறைந்தது. இரண்டாவது இடம் வேலை நேரம் என்பதின் சிறந்த நெகிழ்வுத்தன்மை. இரண்டாவது இடமும் வேலை நேரமும் நெகிழ்வுத்தன்மை. எங்க இருந்தும் செய்யலாம், என்ன நேரமும் செய்யலாம், ஆன்லைன்ல விட்டு செய்யற. இரண்டாவது இடமும் வேலை நேரமும் நெகிழ்வுத்தன்மையுடையதாக மாறியது. குறைந்த கவனச்சிதறல். இப்போ ஓகே, கன்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்யக்கூடிய இருந்தது. அடுத்தது சிறந்த தொழில் வாழ்க்கை சமநிலை. அவருடைய லைவுக்கும் தொழிலுக்கும் இடையில ஒரு பேலன்ஸ் இருக்கு. வீட்டில இருந்து சமைச்சும் வேலை செய்யலாம் தானே. ஆகவே 4 விடயங்கள் யாருக்கு இருக்குது? ஊழியருடைய பார்வையில இருக்குது. சரி, அடுத்தது யாருடையது பார்க்க போறோம்? தொழில் வழங்குனருக்கு. டேனிஷா தொடர்ந்து பேசுங்க. அவருக்கு எத்தனை நன்மைகள் இருக்கு? அவருக்கு 5 நன்மை. சொல்லுங்க, என்னன்னு பாப்போம். அந்த பயன்பாட்டு கிரியங்கள் மற்றும் பணியிடத்துடன் தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவு உண்டு. மேலதிக நேரம் மற்றும் போக்குவரத்து தொடர்புடைய ஊழிய செலவுகள் குறைந்தமை 2வது. மேம்பட்ட உற்பத்தி திறன் 3வது. அர்ப்பணிப்பு 4வது. குறைக்கப்பட்ட புரள்வு 5வது. சரி, இப்போ முதலாவது இந்த பயனிலையை சொல்லுங்க பாப்போம். ஊழிய செலவுகள். முதலாவது இந்த பயனிலை ஒரு வினை சொல்லுதானே என்ன? ஓகே, முதலாவது சொல்லுங்க, என்ன கேட்போம். பயன்பாட்டு கிரியங்கள் மற்றும் பணியிடத்துடன் தொழிற்பாட்டு செலவு. பயன்பாட்டு தொழிற்பாட்டு செலவுகள். அதுக்கு என்ன நடந்திருக்கு? பயன்பாட்டு கிரியங்கள் மற்றும் பணியிடத்துடன் தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவுகள் என்றால் என்ன நடந்தது? எனக்கு தெரியல. முதலாவது அந்த ஊழிய செலவுகள் குறைந்தமை. ஊழிய செலவுகள் குறைந்தமை தான் முதலாவது. ஊழிய செலவுகள் என்னத்தோட சம்பந்தப்பட்டிருக்குது? என்னென்ன விடயங்களோட தொடர்புபட்டிருக்காம்? பயன்பாட்டு கிரியங்கள் மற்றும் பணியிடத்துடன் தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவோடையும் மேலதிக நேரம் மற்றும் போக்குவரத்து கொடுப்பனோடையும் 2 விடயங்களோட தொடர்படுது. ஒன்று அந்த யூட்டிலிட்டிஸ் கோஸ்ட், பயன்பாடு மற்றும் பணியிடத்தோடு தொடர்புடைய அந்த கூட்டுறது, உடைக்கிறது, சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரியான கரண்ட், தண்ணி, பயன்பாட்டு கிரியங்கள் மற்றும் பணியிடத்தோடு தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவுகள் ஒன்று. 2வது ஓவர் டைம், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் என்பது ஆகிய கொடுப்பனவுகளோடு தொடர்புடைய ஊழிய செலவுகள் குறைந்தமை. அப்ப முதலாவது விடயம் என்னங்க? ஊழிய செலவு குறைந்தமை. அப்ப முதல்ல உங்களுக்கு 4-5 வந்தது. மாறி சொல்லிட்டு ஊழிய செலவு குறைந்தது. இப்போ கொஞ்சம் துன்பப்படுத்துற மாதிரி அப்படி ஃபீல் பண்றீங்களா? என்ன தேவையில்லாம் வந்து சிக்கிட்டு. சரி, அடுத்தது அப்ப இதுல வருகிற அந்த மற்றும் என்பதனுடைய நோக்கம் என்னம்மா? இதுல பாருங்க, இதுல ஒரு மற்றும் போட்டிருக்கிறாங்க, இதுல ஒரு மற்றும் போட்டிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த 2 சம்பவங்களையும் இணைக்கிறதுக்காக இறுதிக்கு முன்பாக வருகிற மற்றும் அல்ல இங்கே. அதாவது பயன்பாட்டு கிரியங்களும் பணியிடத்துடன் தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவுகளும், மேலதிக நேரமும் போக்குவரத்து கொடுப்பனவுகளும் தொடர்புடைய ஊழிய செலவுகள் குறைந்தமை. அப்ப சுருக்கமா ஊழிய செலவு குறைந்தது. அடுத்தது மேம்பட்ட உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி கூடவாம். அது சரி. 2வது. 3வது அர்ப்பணிப்பு.
டெடிகேஷனை பற்றிய சொல்றாரு. அப்படி அவங்க தொழிலாளர்கள் அர்ப்பணிப்பா இவருக்கு வேலை செய்து கொடுக்குறாங்களா. மற்றும் குறைக்கப்பட்ட புரள்வு. இந்த மற்றும் என்பதனுடைய அர்த்தம் என்ன? கடைசிக்கு முன்னுக்கு வருகிற மற்றும். ஆகவே இவருக்கு எத்தனை நன்மை வந்திருக்குது? 4. 2 பேருக்கு 4 நாள் தான் வருகிறது. முதலவங்களுக்கு ஒன்று கணக்க வந்த மாதிரி கிடக்குது. 5 எல்லாம் வந்து வருது இருக்கும். அதுக்கு முன்னுக்கு ஒரு சகோதரி பதில் சொன்னீங்க. ஓகேயா? இப்ப ஓகே சார். இல்ல, அதுக்கு முன்னுக்கு ஒரு ஆள் சொன்னாங்க. அவங்கள கூப்பிடுங்க. தர்மி சாம்சங் காணையில இப்ப என்ன பரவாயில்லையா? ஓகே, சாம்சங் காணையில இப்ப கிளியர் ஆகும் போயிட்டு இல்லையா? புரிஞ்சுதாம்மா முதல் சொன்னது? நாங்கள் எந்த இடத்த பிழைக்க விடுறோம்னு புரியுதா? எப்பவுமே அந்த சொல்லப்படுற விடயங்களோ நிகழ்வுகளை சொல்லுங்க, இப்படி தேடி பார்க்கலாம். என்ன நடந்ததுன்றாங்க, பயனில்லை என்ன, எல்லாத்துக்கும் பயனுள்ளது இல்லை. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவ இங்க ஊழியருடைய பார்வையில 4 நன்மைகளும், தொழில் வழங்குனருடைய பார்வையில 4 நன்மைகளும் இருக்கு. இது சில வேளைகள்ல கூற்றாகவே தருவாங்க. சரிதானே? இங்க ஊழியருடைய பார்வையில 4 நன்மைகள் இருக்குது, அல்லது தொழில் வழங்குனருடைய பார்வையில 4 நன்மைகள் இருக்குது என்று சொல்லி தருவாங்க. அப்ப எங்களுக்கு இந்த மாதிரியாக கணிக்க தெரிஞ்சால் அதுக்கும் ஒரு அந்த அந்த டைம்ல ஒன் த டைம், சரிதானே, வேகமா கணிக்க தெரியணும். இப்ப நாங்கள் ஸ்லோவா கணிக்கிறதுன்ற நோக்கமே நான் அடிக்கடி சொல்றது வேகமாக கணிப்பதற்காகத்தான். இப்படி கணிச்சு கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் நாங்கள் அதை வேகமாக செய்ய தொடங்குவோம். கரண் ஏதோ கேட்க போறீங்க போல, கேளுங்க சார். அந்த உற்பத்தி திறனும் அர்ப்பணிப்பு மேம்படுது என்று சொல்லி ஒரு நன்மை அடிக்கலாதா? எங்க ஐயா? மேம்பட்ட உற்பத்தி திறன் அர்ப்பணிப்புன்றது அடிக்கல. உற்பத்தி திறன் இப்ப அதை அப்படி சொல்லுவதாக இருந்தால், இப்ப மேம்பட்ட உற்பத்தி திறன் மற்றும் அர்ப்பணிப்பு சொல்லி இருக்க வேணும், அல்லது உற்பத்தி திறன் அர்ப்பணிப்பு மேம்படுதல் என்று சொல்லியிருக்கணும். அவர் மேம்பட்ட உற்பத்தி திறன் என்பதன் மூலமாக உற்பத்தி திறனுக்குரிய அடைமொழியாகத்தான் அதை கொண்டு வரார். அதுல கமவும் போட்டுட்டாரு. ஆகவே அடுத்த விஷயமா நாங்கள் அர்ப்பணிப்பு என்பது டெடிகேஷன், அதுவும் மேம்பட்டது என்று எடுத்துக்கொள்வதாக இருந்தால் 2யும் மேல ஒரு கன்ஜங்ஷன் வச்சவர், ஒரு இணைப்படை சொல்ல பயன்படுத்தியவர். இந்த இடத்துல அதை தவிர்க்கிறார். அவற்றை ஸ்டைல வச்சுதான் நாங்கள் மதிப்பிடலாம். சில வேளையில மேல கம போட்டு கொண்டு வந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மற்றும் போட்டு ஒரு இணைப்படை சொல்ல பயன்படுத்தியவர் இதையும் இணைப்படை சொல்லால காட்டியிருப்பார் என்கிற உத்தேசத்துலதான் அதை 4 ஆக்கினது. அது அவற்றை இது இருக்குதானே ரைட்டிங் ஃபார்மேட், அதுல பார்க்கிற போது அவர் தனியாக இருக்கும் என்றுதான் நாங்கள் ஊகிக்கக்கூடியதா இருக்கு. நான் உங்களோட அடம் பிடிக்கிறேன், இல்லை நீங்க அதை அப்படியே எடுத்தே ஆகணும் என்று. ஆனால் அவற்றை ஸ்டைலா பார்க்கிற போது அவர் தனியாக தான் எழுதுறார் என்றுதான் ஊகிக்கிறார். புரிஞ்சுதாப்பா? அவற்றை அந்த ரைட்டிங் ஃபார்மேட்டை வச்சு கொண்டுதான் நாங்க முடிவுக்கு வாரமே தவிர மறுபடி நீங்க சிந்திக்கிறதுல ரொம்ப பிள்ளை என்றெல்லாம். உமாசாலினி எதை சொல்ல வாரீங்கம்மா? சரி, அவங்களோட சவுண்ட் கேட்க இல்லைங்கிறதால நாங்கள் இதுக்குள்ள போவோம். என்ன 4 கூற்றையும் மதிப்பிடுவோமா? தொழில் வழங்கின நன்மை என்று வரும். எதம்மா? சரி, நான் கூட்டுக்குள்ள போறேன். வீட்டில் இருந்து பணியாற்றுதல் மூலமாக தொழில் வழங்குனரும் ஊழியர்களும் பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றனர். இந்த கூட்டு சரியானது. என்ன முதலாவது கூட்டு சரியானது. நாங்க சரி என்று எழுதுவோம், இல்ல மட்டும் எழுதுவோம். நான் சும்மா சரி போட்டு கொண்டு வரேன். தொழில் வழங்குனரின் பார்வையில் பயன்பாட்டு கிரியங்கள், தொழிற்பாட்டு செலவுகள், ஊழிய செலவுகள் குறைந்தமை, மேம்பட்ட உற்பத்தி திறன் போன்ற நன்மைகள் பெறப்பட்ட போதிலும் குறைக்கப்பட்ட புரள்வு ஒரு பாதிப்பாகும். நாங்க இல்லை என்றுதான் நடக்க போறோம். என்னென்ன இங்க நன்மைகள் என்ற பொதுவாக சொல்லப்படுகிறதால இந்த குறைக்கப்பட்ட புரள்வு ஒரு பாதிப்பு என்று சொல்லி அவர் அடையாளப்படுத்துறதாக எடுக்கிறது. உண்மையில இங்க குறைக்கப்பட்ட புரள்வு என்பதற்கான சரியான விளக்கம் என்னென்னா, தொழிலாளர்கள் மாறிக்கொண்டிருப்பதைத்தான் இங்க குறைக்கப்பட்ட புரள்வு என்றார். மற்றபடி டேர்ன் ஓவர் அல்ல. சரிதானே? குறைக்கப்பட்ட புரள்வு என்பது டேர்ன் ஓவர் அல்ல. அங்க தொழிலாளர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டிருந்தால் தொழிலாளர் புரள்வு அது ஒரு நிறுவனத்துக்கு பிரச்சனையாக இருக்கும். அனுபவமற்றவர்கள் புதுசாக வந்து கொண்டிருப்பார்கள், அனுபவம் உள்ளார்கள்
வெளியேறி கொண்டிருப்பார்கள். அது நிறுவனம் சிறப்பாக இயங்குறதுக்கு ஒரு தடையாக இருக்கும். அப்ப இங்கே அவர் குறைக்கப்பட்ட புரள்வு என்பதனுடைய கருத்து ஊழியர்கள் நிலைத்திருப்பதை குறிப்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பயண நேரம் மற்றும் செலவுகள் குறைக்கப்பட்டமை, இடம், வேலை நேர நெகிழ்வுத்தன்மை, குறைந்த கவனச்சிதறல் போன்ற பல நன்மைகள் வீட்டிலிருந்து பணியாற்றுதல் மூலமாக ஊழியர்களால் பெறப்பட்டன. சரி. சரியான என்ன பயன்பாட்டு கிரயங்கள், பணியிட செலவுகள், மேலதிக நேரம் மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவு செலவுகள் குறைவடைந்தமை போன்றவை தொழில் வழங்குனரின் பார்வையில் இருந்து நோக்குகையில் உள்ள நன்மைகளா? சரி. எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, இதுக்கும் அவருடைய பார்வையில இருந்து நன்மைகள் தான். இந்த கூற்றாக நாங்கள் எது எடுப்போம்? என்ன, இதுதான் சாராம்சம். வீட்டிலிருந்து பணியாற்றுதல் மூலமாக தொழில் வழங்குனர்களும் ஊழியர்களும் பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகின்றனர். உரையாசிரியருடைய நோக்கம் என்னென்று சொன்னாங்க? வீட்டிலிருந்து பணியாற்றுதல் சிறந்தது என்பதை காட்டுவது நோக்கம். சரிதானே? வீட்டிலிருந்து பணியாற்றுவது சிறந்தது என்பதை காட்டுவதுதான் அவருடைய நோக்கம். அடுத்த உரைப்பகுதிக்குள்ள போவோம். இதையும் பார்த்துட்டு நிறைவு செய்வேன். நான் ஒரு 5 நிமிடம் தாமதமாக தான் தொடங்கி இருந்தேன் போல. சொல்லுங்க. செலவுகளை நீங்க ஒண்டா எடுக்கிறீங்களா எம்ப்ளாயர் பெனிஃபிஷரியா? எதை கேட்குறீங்க? விளங்கலப்பா. இந்த தொழில் வழங்குனர்களின் நன்மைகள்ல இல்ல அதை எழுதலாம். அவர் கொஞ்சம் குழப்பமா தான் தருவார். ஆனால் எல்லா செலவுகளையும் தராம 2 செலவினங்களை தந்து போட்டு இது ஏற்படுகிற நன்மைகளாகும் என்றால் இந்த நன்மைகளும் ஏற்படுவதனால நாங்கள் ஆம் என்று எடுத்துக்கொள்றோம். அவ்வளவுதான். இல்ல சார், 4, 5 கன்ஃபியூஸ் ஆதான். மேல கேட்குறீங்க. இந்த தொழில் வழங்குனர் நன்மைகள், தொழில் வழங்குனருடைய நன்மைகள்ல அந்த மேல இருக்கிற இடத்துல தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவுகள், அதுக்கு என்ன நடக்குது என்று சொல்ல கடைசியா கொண்டு வந்துதான் ஊழிய செலவுகள் தொடர்புடைய ஊழிய செலவுகள் குறைவடைந்தமை. அந்த இடத்துல வந்து அவர் பயனிலைய வைக்கிறபடியா தான் நாங்க ஒன்றாக எடுக்கிறோம். அது பொருத்தமா இருக்கு. அதுக்கு ஆபரேஷன் காஸ்ட், லேபர் காஸ்ட் எல்லாம் வருதானே சார்? அது ஆபரேஷன் காஸ்ட், லேபர் காஸ்ட்ன்றது சரி. அவர் அதுக்கு ஆபரேஷன் காஸ்ட் என்ன நடந்ததுன்னு சொல்லல பாருங்க. பயன்பாட்டு கிரியங்கள் மற்றும் பணியிடத்துடன் தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவுகள் ரெண்டு போட்டு அப்படியே விட்டுட்டார். அதுக்கு என்னென்று சொல்லி இருந்தா நாங்கள் இன்னொன்றாக எடுத்திருப்போம். மேலதிக மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவுடன் தொடர்புடைய ஊழிய செலவுகள் குறைந்தமை என்று சொல்லி இங்க வந்து முடிக்கிறபடியா தான் 4ஆக எடுப்போமோன்னு நான் யோசிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி அது ஒன்று தான். ஆனா இவர் வகைப்படுத்த இவற்றை வகைப்பாட்டுக்குள்ள அதுவும் சேர்த்து ஒரு செட், அடுத்தது ஒரு செட், 2ம் சேர்த்து ஊழியர்கள் வர வர அந்த செலவு இப்ப பயன்பாட்டு கிரியம், பணியிடத்தோடு தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவு ஊழியர்களால தீர்மானிக்கப்படும் என்ற அடிப்படையில் அவர் எடுக்கிறார் போல இருக்கு. செலவு எல்லாத்தையும் merge பண்ணி உண்டாக்குறார். எல்லாத்தையும் merge பண்ண, அதாவது அந்த டோட்டல் பல்கும் ஊழியர்களுடைய வருகையினால டிட்டர்மினேட் பண்ணப்படும் என்று சொல்லித்தான் நாங்கள் எடுக்க வேண்டி இருக்குது. அது இவர்கள் வந்தால் அந்த செலவுகள் இருக்கும், இல்லாவிட்டால் அந்த செலவு இருக்கா, கூட்டியே வச்சிருக்கலாம் ஆபீஸ் என்கிற மாதிரியாக. சரியா? ஓகே ஓகே ஓகே. சந்தேகம் கேளுங்க. ஏதோ என்ன சரி பிள்ளைகள் ஐயோ கேட்டா இந்த கவலைப்படுமோ அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். இந்த உரைப்பகுதி இப்ப நான் பார்க்க போற உரைப்பகுதி என்னுடைய முன்னைய சில வினாத்தாள்களில் பயன்படுத்தியது. ஆனால் ஒரு ஸ்கில்லுக்காக இதெல்லாம் எடுத்தேன். நான் சிலது அப்படித்தான் எடுத்திருக்கிறேன். யாரேனும் தொடர்ச்சியாக என்னுடைய அந்த காணொளிகளை அவதானிக்கிறவர்கள் இது கொஞ்சம் பழைய பேப்பர், அதுக்குள்ள எங்கேயும் கண்டிருக்கலாம். ஆனால் பல பேர் அதை பார்த்திருக்க மாட்டாங்க என்கிறதால தான் இதை எடுத்திருக்கிறேன். சில உரைப்பகுதிகள் தேடினாலும் அது மாதிரியான இன்னொன்று எடுக்க முடியாது என்பதனால எடுத்துக்கொள்வோம். சரியா? இதை பார்த்துட்டு முடிப்போம், ரொம்ப நேரம் செல்லாது. நாங்கள் கொஞ்சம் பிந்தி தொடங்கினபடியால இதை பார்த்தால் நேரம் பொருத்தமாக இருக்கும். ஆளவரும் இந்த இடத்துல வச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், புதுசாக இருக்கிறார்கள் புரிந்து கொள்வதற்காக. எங்கேயாவது இந்த சட்டம் தொடர்புடைய உரைப்பகுதிகளில் ஆளவரும் பிரஜியவரும் என்கிற சொற்கள் வருமாக இருந்தால் அந்த 2க்கான கருத்தையும் வேறு விதமாக நீங்க எடுத்துக்கொள்ள வேணும். முதல் இருக்கிறார்களுக்கு சில வேளையில் அது தெரிஞ்சிருக்கலாம், நான் சொல்லி இருப்பேன்.
கொஞ்சம் அவதானிங்க பிள்ளைகள். இந்த நேரத்தில் ஒன்றை விளங்கப்படுத்துகிற நேரத்தில் இப்போ 2வதுக்கும் 3வதுக்கும் பதிலை கேட்டுக்கொண்டு இருந்தால் இதுக்கு பேருந்து பதிலை மற்ற வீட்டை கேட்க வேண்டி வரும். இந்த வீடியோ போடுவேன், அப்போ பார்த்துக்கொள்ளலாம் தவற விட்ட பகுதிகளை. சரிதானே? இப்போ அவசரமாக 2வது 3வது பதில் தேடிக்கொண்டிருக்க வேண்டாம். தயவு செய்து பி ப்ரெசன்ட், அந்த இடத்துல இருங்க. சரி, கவனிங்க. இந்த ஆளவரம் பிரஜேவரம் என்கிற வார்த்தைக்கு பொருள் கோடல் வித்தியாசமானது. ஆள் என்கிறது இலங்கையர் அல்லாதவர்களுக்கும் இலங்கையர்களுக்கும் சேர்த்து கருத்தில் கொள்ள வேண்டும். பிரஜை என்பது இலங்கை மக்களுக்கு மட்டும் பொருந்தும். இப்படியாக ஒரு கருத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும். சரிதானே? சரி, இப்போ நான் இதை வாசிக்கிறேன். ஆளவரம் பாராளுமன்றத்தின் மாகாண சபை ஒன்றின் அல்லது உள்ளூர் அதிகார சபை ஒன்றின் உறுப்பினர் ஒருவராக இருப்பின் அல்லது வருவாராயின், அல்லது நீதித்துறை அலுவலர் ஒருவராக இருப்பின், அல்லது பகிரங்க அலுவலராக இருப்பின், அல்லது நியமிக்கப்படின், அல்லது எத்தகையதுமான ஏதேனும் பதவியில் அரசின் ஊழியத்தில் இருப்பின், அல்லது அரச ஊழியத்தை மேற்கொள்ளின், ஆணைக்குழுவின் ஓர் உறுப்பினராக நியமிக்கப்படுதலோ அல்லது அத்தகைய உறுப்பினராக தொடர்ந்திருத்தலோ ஆகாது. ஆளவரம் பாராளுமன்றத்தின் மாகாண சபை ஒன்றின் அல்லது உள்ளூர் அதிகார சபை ஒன்றின் உறுப்பினர் ஒருவராக இருப்பின், அல்லது வருவாராயின், அல்லது நீதித்துறை அலுவலர் ஒருவராக இருப்பின், அல்லது பகிரங்க அலுவலர் ஒருவராக இருப்பின், அல்லது நியமிக்கப்படின், அல்லது எத்தகையதுமான ஏதேனும் பதவியில் அரசின் ஊழியத்தில் இருப்பின், அல்லது அரச ஊழியத்தை மேற்கொள்ளின், ஆணைக்குழுவின் ஓர் உறுப்பினராக நியமிக்கப்படுதலோ அல்லது அத்தகைய உறுப்பினராக தொடர்ந்திருத்தலோ ஆகாது. நான் 2 தடவை வாசித்திருக்கிறேன், நீங்களும் வாசித்திருப்பீங்க என்று நினைக்கிறேன். இந்த உரைப்பகுதியை நான் தெளிவாக எடுத்து பிரித்து தருவன் என்று சொல்லி யாராவது இருந்தால் உமாசாலினி பேசுங்க பாப்பா. இது ஆணைக்குழுவின் ஒரு உறுப்பினராக நியமிக்க படுவதற்குரிய வரையறையை சொல்லி இருக்குது. ஒரு ஆள் என்பது பிரஜை ஒருவர் பாராளுமன்றத்தின் மாகாண சபை ஒன்றில அல்லது உள்ளூர் அதிகார சபை ஒன்றின் ஒரு உறுப்பினராக இருந்தால், அல்லது உறுப்பினராக வந்தால், அல்லது நீதித்துறையின் அலுவலராக இருப்பின், அல்லது பகிரங்க அலுவலர் ஒருவராக இருப்பின், அல்லாட்டி நியமிக்கப்பட்டிருந்தால், இப்படி அல்லது எத்தகையதுமான ஏதேனும் பதவியில் அரசின் ஊழியத்தில் இருப்பின், அதாவது வேற ஏதேனும் பதவியில், அதாவது அரசாங்கத்தின் ஏதாவது ஒரு பதவியில இருந்தாலோ அல்லது அரச ஊழியத்தை மேற்கொள்ளின், அதாவது அரச உத்தியோகத்தராக இருந்தாலோ ஆணைக்குழுவின் ஒரு உறுப்பினராக நியமிக்கப்பட இயலாதவர் அல்லது அவர் அப்படி ஆணைக்குழுவின் உறுப்பினராக தொடர்ந்து இருக்கவும் முடியாது. சரி, எனக்கு அடுத்த செஷனுக்கு வரைய பிள்ளைகள் இந்த உரைப்பகுதியை இன்னும் தெளிவாக நான் எழுதி கொண்டு வந்து காட்டுவேன் என்கிறவர்கள் உங்களுக்கு அதை ஒரு சபதமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கர்மம் அதை நாங்கள் செய்து கொண்டு வந்து காட்டுவோம் என்று சொல்லி. சாஜிதா கதைக்க போறீங்களா? சொல்லுங்க. ஓம் சார். சொல்லுங்க. அதுல சொல்லியிருக்கு சார், பாராளுமன்றமும் அதனை சார்ந்த அரசாங்க அதனை சார்ந்த துணை தேசிய இதுலயும் உறுப்பினரா இருக்கிறவங்க அல்லது இனி வரக்கூடியவங்களும், அல்லது நீதித்துறையும் பகிரங்க அலுவலகத்துல இருக்கிறவங்களும், இல்லாட்டி இனிமேல் நியமிக்கப்படுபவங்களும் ஆணைக்குழுட ஒரு உறுப்பினராக நியமிக்கவோ அல்லது இனி உறுப்பினராகவோ தொடர்ந்து இருக்கவோ முடியாதுன்றது அதுல சொல்லப்படுது. சரி, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. நான் நினைக்கிறேன் ஒரு 25 பேர் வரையில லீவ் ஆகி போயிருக்கிறாங்க என்கிறதால நான் இந்த பகுதியை இதில் சொல்ல இல்லை. அடுத்து வருகிற சேலமர்வில் இந்த உரைப்பகுதி தொடர்பாக பகுப்பாய்வு செய்வோம். சொல்லுங்க. நான் சொல்லட்டா? சொல்லுங்க. இது சார் இந்த ஆணைக்குழுவுக்கு நியமிக்கக்கூடிய தகமையை பற்றி சொல்லியிருக்கு. சரி.
அப்ப ஏற்கனவே ஆணைக்குழுவில உறுப்பினராக இருக்கிற ஒருவர் பாராளுமன்றம் அந்த அல்லது துணை தேசிய அமைப்புகள் அந்த உறுப்பினராக வருவாரான்னு சொன்னா அவர் தொடர்ந்தும் அந்த ஆணைக்குழுவில உறுப்பினராக இருக்கிறார். அதுக்கு பிறகு அதை விட்டு வெளியாகணும். இல்ல ஆணைக்குழுக்கு ஒரு ஆள் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட போறாருன்னு சொன்னா அவர் இந்த இவ்வாறான அமைப்புகள்ல இருக்காத ஒரு ஆளா இருக்கணும். கிரேட். நான் நீங்க இவ்வளவு சொல்லுகிற போது அதை விட்டுட்டு போக மனமில்லை. இதுக்குள்ள இதை நான் சொல்லுகிறேன். நான் வளமையா இது ஒரு நுழம்புத்திரி மாதிரியான அந்த ஒரு சோடி நுழம்புத்திரி வரும் அது மாதிரியான ஒரு உரைப்பகுதி என்று சொல்லி, சரி போனவர்கள் போகட்டும், இருக்கிற ஆட்களுக்கு அந்த அந்த விஷயத்தை இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டே போகிறேன். இந்த பகுதியை நான் கீறி காட்டுறேன் பாருங்க. ஆளவரும் பாராளுமன்றத்தின் மாகாண சபை ஒன்றின் அல்லது உள்ளூர் அதிகார சபை ஒன்றின் உறுப்பினர் ஒருவராக இருப்பின் அல்லது நீதித்துறை அலுவலர் ஒருவராக இருப்பின் அல்லது பகிரங்க அலுவலர் ஒருவராக இருப்பின் அல்லது ஏதேனும் பதவியில் அரசின் ஊழியத்தில் இருப்பின் ஆணைக்குழுவின் ஓர் உறுப்பினராக நியமிக்கப்படுதல் ஆகாது. ஆணைக்குழுவின் ஓர் உறுப்பினராக நியமிக்கப்படுதல் ஆகாது. அப்ப இங்க அவர் ஏனையவற்றில் பதவி வகிப்பது முந்தியதாகவும் ஆணைக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்படுவது பிந்தியதாகவும் எடுத்துக்கொண்டால் பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூர் அதிகார சபை அல்லது நீதித்துறை அலுவலர், பகிரங்க அலுவலர் அல்லது ஏதாவது பதவி, அரசாங்கத்தின் ஊழியம் பெறுகின்ற ஏதாவது ஒரு பதவியில இருந்தால் ஆணைக்குழு உறுப்பினராக நியமிக்கப்படுதல் கூடாது என்பது ஒரு பார்வை. இரண்டாவது, ஆளவரும் பாராளுமன்றத்தின் மாகாண சபை ஒன்றின் அல்லது உள்ளூர் அதிகார சபை ஒன்றின் உறுப்பினர் ஒருவராக வருவாராயின் நீதித்துறை அலுவலர் ஒருவராக அல்லது பகிரங்க அலுவலர் ஒருவராக நியமிக்கப்படின் அல்லது எத்தகையதுமான அரசு ஊழியத்தை மேற்கொள்ளின் ஆணைக்குழுவினோர் உறுப்பினராக தொடர்ந்திருத்தல் ஆகாது. இப்ப முதலாவது இங்க ஆணைக்குழு உறுப்பினராக இருக்கிறார், அதுக்கு பிறகுதான் இது கிடைக்குது. இப்ப ஆணைக்குழுவின் உறுப்பினராக தொடர்ந்து இருக்கக்கூடாது. விளங்குதானே? முதலாவது அந்த பாராளுமன்றம் போன்றவற்றின் உறுப்பினராகவோ அல்லது நீதி அரச உத்தியோகத்தராகவோ இருக்கிறவர் ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்படக்கூடாது. இரண்டாவது, ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்பட்டவர் இவ்வாறு வந்தால் தொடர்ந்து ஆணைக்குழுவிலே இருக்கக்கூடாது. 2 வசனம் இதை பிரித்து எழுதுகிறதாக இருந்தால், முதலாவது பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவர் அல்லது நீதித்துறை அலுவலர் ஒருவர் அல்லது பகிரங்க அலுவலர் ஒருவர் ஏதேனும் அரச பதவியில் இருந்தால் அவர் ஆணைக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்படுதல் ஆகாது என்கிற ஒரு வசனமும், ஆளவரும் பாராளுமன்ற, மாகாண சபை, உள்ளூர் அதிகார சபை உறுப்பினர் ஒருவராக வருவாராயின் அல்லது நீதித்துறை அலுவலர் ஒருவராக, பகிரங்க அலுவலர் ஒருவராக அல்லது ஏதேனும் அரச ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்டால் ஆணைக்குழு உறுப்பினராக தொடர்ந்து இருத்தல் ஆகாது என்கிற 2வது வசனமும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து பின்னப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு உரைநடை. இது கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்தது. மிகவும் கடினமான ஒரு உரைப்பு. சார் சொல்லுங்க. ஆணைக்குழு பாராளுமன்ற மாகாண சபையில இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு ஆணைக்குழுவில உறுப்பினரா இருக்கே இயலாது. ஆணைக்குழுவில உறுப்பினரா இருக்கக்கூடாது, அதாவது நியமிக்க கூடாது. நியமிக்க கூடாது. ஆனா இப்ப அப்படி உறுப்பினராக இருந்தா அவர் தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்றத்தில் மாகாண சபையில இருக்க இயலாது என்ற ஒரு விஷயம் சொன்னீங்க தானே சார்? இல்ல, அவர் உறுப்பினராக இருக்கிறவர் இப்ப திருப்பி மாகாண சபையில உறுப்பினர் ஆகிட்டார், அரசாங்க உத்தியோகம் கொண்டு போயிட்டாருன்னா இப்ப அவர் ஆணைக்குழு உறுப்பினர் பதவியை விடணும். ஓகே, புரிஞ்சுதாமா? ஓம் சார். எனக்கு என்ன குழப்பம்னு சொன்னா, அந்த தொடர்ந்திருக்கலாகாதுன்னு சொல்லி ஒரு வேர்டு ஒன்று சொன்னீங்க. தொடர்ந்திருத்தலாகாதுன்றதின் அர்த்தம் என்னென்றால், மாகாண சபை உறுப்பினராக வந்துட்டாருன்னா ஆணைக்குழுவில் தொடர்ந்து இருக்கக்கூடாது. ஆணைக்குழுவில் இருக்கக்கூடாது. ஆணைக்குழுவில் இருக்கக்குள்ள அவருக்கு அந்த பதவி கிடைக்காது தானே சார்? இல்ல, சில வேளை அரசாங்க உத்தியோகம் கிடைக்கலாம் தானே. அந்த அரசாங்க சில வேளையில அவரை யாராவது தேசிய பட்டியல் எம்பியா போட்டு விட்டுருவாங்க.
ஓகே சார். அவர் ஆணைக்குழுவின் மெம்பராக இருக்க அரசாங்கத்துக்கு செல்வாக்கனால் என்றால் அவரை தேசிய பட்டியல் எம்பியா போட்டு பிரைம் மினிஸ்டர் ஆக்குறேன்னு பழக்கிட்டுவாங்க சில நேரம். அப்படி செய்யலாம் தானே, வாய்ப்புகள் இருக்கும். எல்லா வாய்ப்புகளையும் எதிர்பார்த்து தானே ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமைச்சிருப்பாங்கம்மா. எந்த கன்ஃபியூஷன் அதான், இந்த ஒரு ஆணைக்குழுல உறுப்பினராக இருக்கிறவரு போட்டி போட மாட்டேன், போட்டி போட்டிருக்க மாட்டேன். அப்ப சில வேளையில அவர் நாமினேஷன் கொடுக்கே ரிசைன் பண்ணியிருக்க வேணும், நாமினேஷன் கொடுத்திருக்க மாட்டார். சில வேளையில தேசிய பட்டியலுக்கு பேரை போட்டு அவரை ஒரு மினிஸ்டர் ஆக்குறதுக்காக என்ன சொல்லுவாங்க, அப்படி நடந்தது. பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கிறாங்க சில பேரை தேசிய பட்டியலில். அவர் இந்த கமிஷன்ல இருந்து ரிசைன் பண்ணி போட்டு தான் அங்க போகணும். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிறவரு தேசிய பட்டியல்ல பார்லிமெண்ட் போயிருக்காருன்னு சொன்னா அவர் வந்துட்டு அந்த அவர கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்ல, இது கமிஷன் மெம்பர்டாமா. ஒரு கமிஷன் மெம்பர், அது எந்த ஆணைக்குழுன்னு தெரியல, ஏதோ ஒரு கமிஷன் மெம்பர். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெண்டு வைப்போமே, கமிஷன் மெம்பராக இருக்கிறவர் பார்லிமெண்ட்டுக்கு போக போறாருன்னா கமிஷன் மெம்பரை ரிசைன் பண்ணி போட்டு போகணும்ன்றதான் அது அர்த்தம். ஏற்கனவே பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கிறவரை இங்கே கொண்டு வரையில அப்படின்னா பார்லிமெண்ட் மெம்பரை ரிசைன் பண்ணி தானே அவர் இங்கே வரணும். இதை ரிசைன் பண்ணி அங்கே போகணும், இல்லை அதை ரிசைன் பண்ணி இங்கே வரணும். ரெண்டும் இதில் சுருக்கம் என்னென்றால் ஆணைக்குழு உறுப்பினர் பதவியையும் மேற்குறிப்பிட்ட பதவிகளையும் சம நேரத்தில் வகிக்க முடியாது என்பதுதான் சுருக்கம். புரியுது? ஆளொருவர் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பதவியையும் இந்த மக்கள் பிரதிநிதியாக அல்லது பகிரங்க அலுவலராக நீதி சேவை அலுவலராக இருக்கக்கூடிய பதவி ஒன்றையும் சம நேரத்தில் வகிக்க முடியாது. ஒன்றில் அதை விட்டுட்டு இங்கே வரணும், அல்ல இதை விட்டுட்டு அங்கே போகணும். புரிஞ்சா? அந்த உரைப்பகுதி முதல் வாசிக்கிற போது ரொம்ப கஷ்டமா சிரமப்படுத்துற மாதிரியா இருந்திருக்குமே. இது அழகா கலட்டி எடுத்ததுக்கு யூட்டுக்கு நன்றி சொல்லணும். யூட் இருக்கிறாரா ஓடிட்டாரா தெரியா, நிறைய பேர் ஓடிட்டாங்க. சரி, நல்லது பிள்ளைகள், சந்தோஷம். இன்னும் ஒரு மகிழ்வான பொழுது ஒன்றில் சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய். ஓம் சொல்லுங்க சார். அந்த வாக்கியங்களுக்கு இடையிலான தொடர்புகள் பற்றி சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்கம்மா. இந்த காரண காரிய தொடர்பு எனக்கு அடுத்த செஷன் ஞாபகப்படுத்துங்க, நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தி வரேன் பிள்ளைக்கு. ஓம் சார், அது பேசிக் தெரியாதான். இல்ல, நான் சொல்லித்தரேன். அடுத்த செஷன் கேளுங்க, நிறைய பேர் போயிட்டாங்க, அவங்களுக்கு சேர்த்து சொல்லுவோமே. ஓகே சார், தேங்க்யூ. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல பொழுது ஒன்றில் சந்திப்போம். தேங்க்யூ, குட் நைட்.